ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாம் யாரும் ஆண்டவருக்கு நன்றியோடு தேவனுக்கு நன்றி சொல்வோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறதே தான் மிகுந்த பெரிய பாவம். வேறு ஒன்றும் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புவதெல்லாம் ஏதோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் நம்மை மன்னித்துட்டார், அதுக்காக நாம் நன்றி சொல்கிறதை விட நாம் ஆண்டவரை அறிந்து அவருக்கு நன்றி சொல்லாமலும் அவர் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிறதே. ரோமர் 1:21 இப்படி சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இப்படி நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் எல்லா நாளிலும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க நாம் பழகணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உணர்வாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி எல்லாம் நாம் சிந்திக்கலை, நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் ஏதோ என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அதற்காக நான் நன்றி சொன்னோன்னா ஆண்டவர் நம்மை வேறு காரியங்களுக்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை திருப்பி விடுவார். எப்பொழுதும் மனத்தாழ்மையாக இருந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக நான் சபை கூடி வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு பேசுங்க, என் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியினாலே என் இருதயத்தை நிரப்புங்க, எனக்கு வேறு விருப்பம் உண்டாகாது இருக்கட்டும். அப்படி சொல்லி நாம் திரும்பும் பொழுது ஆண்டவரோட ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். வார்த்தைகளுக்கு திரும்பலாம். நாம் மத்தேயு 25 அதனால் நாங்கள் தியானிச்ச வேத பகுதி மத்தேயு 25 அப்படி உபமானங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாம் உபமானத்தில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். முதல்ல இருந்து படிக்கிறான். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அருமையாக நான் காலையில் படிக்கும்போது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்படி ஆண்டவர் வரார், மணவாளன் வருகிறார், மணவாட்டியாக நாம் எதிர்கொண்டு போய் ஆண்டவரை வரவேற்க போகிறோம். அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உபமானம் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்து 14ஆம் வசனம், அது அந்த உபமானம் முடிஞ்சு அதுக்கு 14ஆம் வசனத்தில் திரும்ப மற்றொரு உபமானத்தை கொடுத்து சொல்கிறாரு. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு அவர் போயிடுறார் எஜமான். 19ஆம் வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். 19ஆம் வசனம், அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவன் நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, ஏற்கனவே 5 தாலந்து வாங்குறவனுக்கும் 2 தாலந்து வாங்கினவனுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி என்றார். ஆனால் 1 தாலந்தை வாங்கின இடத்துல அவர் சொல்லும்பொழுது, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவர் என்று அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடைய வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி ஆண்டவருடைய ஆவியானவர் இப்படி உள்ளவனவனோ விசுவாசம் உள்ளவனவனோ
ஆண்டவரே, நான் உண்மை நீங்கள் எனக்கு இந்த பூமியிலே இதை வாழ்வதற்கு, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் எப்படியாவது வாழ்ந்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு திறமையும் கொடுக்காம இல்லைங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாய் இந்த பூமியிலே நாம் வாழும்படி ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை தந்திருக்கிறார். ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. ஆண்டவரே, இது இந்த ஒரு தாளந்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழணும் எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவர். ஏன்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுகிறார். ஆண்டவர் நம்மை அம்போடு விட்டு எப்படியாவது இந்த என்னை பின்பற்றி வா, சிலுவை சுமந்து வாழ்ந்துரு, அது அப்போதான் உனக்கு நித்திய ஜீவன் சொல்லி அப்படி நம்ம ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை. நமக்கு ஒரு தாளந்தை கொடுத்து, ஒரு நேர்மையுள்ள இருதயத்தை கொடுத்து, நமக்கு முன்பாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வாழ்ந்து, என்னையும் உங்களையும் போல ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே பிறந்து முன்மாதிரியாக வாழ்ந்த இயேசுவை நான் நோக்கி பார்த்து வாழ்ந்தா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அதை கொடுக்கல, அதனால தான் என்னால் வாழ முடியல. எனக்கு நீங்கள் இதை கொடுக்கல ஆண்டவரே, அதனால தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நாம் நம்மையே ஏமாற்றிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறத கொஞ்சத்திலேயே நான் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன அநேகத்திலே நீங்கள் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அது அடுத்தது. எனக்கு நான் இந்த கொஞ்சத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாக இருந்து ஆண்டவரே, அந்த நீ கொடுத்த தாளந்து நான் பிரயோஜனப்படுத்தி விட எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுத்தா போதுங்க. தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுவார். அநேகத்தின் மேல் அதிகாரியை வைக்க வேண்டியது அது அவருடைய காரியம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நான் இந்த கொஞ்சம் காரியத்திலே நான் உண்மையாக இல்லாத மனுஷனாக இருக்கேனே, எத்தனையோ காரியங்களை பேசுகிறேன், நடக்கிறேன், யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவை நான் உற்று பார்த்து இந்த பூமியிலே வந்து நீங்கள் பிதாவின் சித்தம் செய்தது போல ஆண்டவரே, இது கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையிலே நான் உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. எனக்கு கொடுத்துருக்க எல்லா சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க, உண்மை தேட உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயம் இப்படி அந்த ஆண்டவர் கொடுத்த திறமைக்கு தக்கதாக நாம் வாழ்ந்துடலாங்க. இப்படி வாழ தெரியாத நம்ம தான் சோம்பேறிகளாக இருந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல சொல்லி அந்த கொடுத்த ஒரு தாளந்தையும் நான் புதைத்து வைத்து விட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது இடுக்கமான வாசலாக இருக்குது, எப்படி அதுக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும், யாராவது வந்து எனக்கு உதவி செய்தாதான் சொல்லி நம்ம மல்லு கட்டுறோம். இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டவரே, இந்த எளிமையான வாழ்க்கையை வாழ நீர் என்னை தெரிந்தெடுத்தீரே. நம்ம கேட்டோம்ல, இப்போ ஒன்றுமில்லாத என்னை, பைத்தியமாக இருந்த என்னை, விலாசம் இல்லாத இருந்த என்னை, எனக்கு ஒன்றுமே தெரியாது பூமியிலே, நான் ஆண்டவரே ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்த என்னை நீ தேடி வந்து ரட்சித்து என்னை உடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல ஆண்டவரே என்னை முன்குறித்தீரே. உங்களுக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையிலே நான் உண்மையுள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. என்னுடைய விருப்பமெல்லாம் உம்முடைய சித்தம் செய்வதே, உம்மை தேடுவதே, உம்மை கனம் பண்ணுவதே, உமக்கு மகிமை கொண்டு வருவதே, இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் இருந்தால் மெய்யாகவே ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்வார்னா, அந்த 5 தாளந்து உள்ளவனத்தில் உள்ளதை ஒரு தாளந்தை வாங்கி 5 தாளந்து உள்ளவனத்தில் கொடுங்கள்ங்கிறாரு. அப்பொழுது தாளந்தை 10 தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வார்த்தைகளை கடுமையாக இருக்கு. இல்லாத என்னிடத்துல போய் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்கிறாங்களே. மெய்யாவே விசுவாசங்கிறது நம்மிடத்திலே ஆண்டவரை நம்புகிற விசுவாசம் நமக்கு அபரிமிதமாக இருக்கணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையிலே நான் உண்மையாக இருக்க எனக்கு முடியும் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்து என்னை நடத்துகிறீங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கான வழிவாசலை உண்டாக்கியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடத்துகிற உதவி செய்யுங்க. நான் இந்த உலகத்தை பற்றி வீணாய் போய்விடாமல் இருக்க உதவி செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவிலே என்னுடைய சிந்தை பதியட்டும் ஆண்டவரே. அந்த இயேசுவை நான் உற்று பார்க்க உதவி செய்யுங்க. எனக்காய் நீங்கள் சிந்தனை ரத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. என்னை மீட்கும் பொருளாய் நீர் உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்களே, நான் வாழ்கிற ஆண்டவர்னு சொல்லி நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், யாரும் பார்க்காத அந்த பகுதியில் ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆவியானவர் நம்மை நடத்துவாருங்க. ஏதோ நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல. தேவ ஆவியானவரே, நீர் என்னை நடத்துவீங்க, நான் உங்களுடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் நடத்துவாருங்க. நம்ம இயேசுவை பிதா நடத்துறது போல உங்களையும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவை குறித்து இப்படி பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல,
என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின் இப்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 8ஆம் வசனம். பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் இது விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இப்படி இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிதாவின் சித்தத்தை செய்யவே இந்த பூமிக்கு வந்தாருங்க. ஆண்டவருக்கு இந்த பூமியில என்னை போல உங்களைப் போல பாடுள்ள மனுஷனாய் உழைத்து வேர்வை சிந்தி வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு வேண்டிய காரியங்களை சந்தித்து பிதாவையும் தேடின அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக அந்த பூமியிலே வாழ்ந்து நம்மை அவரை பின்பற்றி வர ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்க. ஏதோ நம்ம இப்படி விட்டுட்டு போகல. ஆண்டவரே, நான் இந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நானா மல்லு கட்டி வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே, அது எளிமையான வாழ்க்கை. எனக்கு போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி இருந்தால் அதுவே எனக்கு ஆதாயமே. இல்லாதவைகள் மேல ஆண்டவரே, இருக்கிறது எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையிலே எனக்கு வந்திருக்க இந்த சூழ்நிலை எனக்கு போதும் ஆண்டவரே. நான் ஏற்கனவே எப்படி இருந்தேன்னா, நம்ம கேட்டது போல இந்த 1 கொரிந்தியரில் படித்தோம்ல, இப்போ இல்லாதவனும் இழிவா எண்ணப்பட்டவனும் அற்பமானவனுமான அந்த என்னை தேடி வந்தீங்களே. 1 கொரிந்தியர் புஸ்தகம், அதை படிச்சுட்டீங்க வரும் திரும்ப. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி 26 படிக்கலாம். சகோதரி, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டாரே. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமான என்னை தெரிந்து கொண்டாரே. உள்ளவர்களை அவமாக்கும்படி ஆண்டவரே உலகத்தின் இழிவான அற்பமாயிருந்த என்னை ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாய் எந்த விதத்திலும் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த வாழ்க்கை நீங்கள் எனக்கு கையளித்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை ஆண்டவரை நடத்த உம்முடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்லி நாம் ஆமேன்னு சொல்லி நாம் விசுவாசிச்சா போதுங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு இருந்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருங்கிறாரு. ஆபிரகாம் அண்ணாந்து பார்த்து என்னறாருன்னா என்ன முடியுமானா என்னவே முடியாது. பூமியின் மண்ணை பாரு, உன்னுடைய சந்ததி எவ்வளவா இப்போ இருக்கும் என்று சொன்னோடனே ஆபிரகாமுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னடா இப்படி வயசாகி நடக்க முடியாத ஒன்றை நம்மளுடைய காதுகளில் நம்ப முடியாத செய்தியை தேவ தூதர் பேசும்பொழுது ஆபிரகாம் ஒரே வார்த்தை சொல்கிறாருங்க, விசுவாசித்தார். ஆமேன் என்று ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி விசுவாசித்தாருங்க. அந்த ஆமேன் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் அவனுடைய வாழ்க்கையிலேயே பெரிய காரியங்களை செய்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருக்க எல்லா சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கல ஆண்டவரே. நீங்கள் நடத்துறீங்க ஆண்டவரே. நான் தலை சாய்த்து தலை குனிந்து இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ உங்களுடைய ஆவியை நீர் அளவில்லாமல் எனக்கு தருவீர் அப்படின்னு சொன்னோம்னா மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆவியை பலமாய் தருவாருங்க. ஒரு ஞானி ஒரு ஜபம் பண்ணுறா பாருங்க. ஞானி சாலமோனின் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் அந்த ஞானி எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. சாலமோனின் நீதிமொழிகள் புஸ்தகம் 30 பக்கம் 789. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் நான் சாகும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாங்க ஆண்டவரே. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அருமையான வார்த்தைகள். மாயை ஆண்டவரே, இந்த உலகத்தை பார்த்து உலகம் தான் எனக்கு முக்கியம், உலகங்கிற அந்த மாயையான உலகத்தை நான் அண்டிக் கொண்டு வாழாமல் மாயையும் பொய் வசனிப்பு ஆண்டவரே, எதுக்கெடுத்தாலும் என்னோட நாவில் உண்மை இல்லையே, ஆண்டவரிடத்திலே நான் பொய் சொல்ல துணிகிறேனே, ஆண்டவரே எனக்கு மேலே வச்ச அதிகாரத்துக்கு நான் பொய் சொல்லி நான் தப்பிக்க பார்க்குறேனே ஆண்டவரே, இது ரெண்டையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய ஜபமும் ஆண்டவரை தேடுவதிலும் இப்படி ஒரு விவேகமாக இருக்கணுங்க. ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பொய் வசனிப்பு, ஏமாற்றுதல் ஆண்டவரே, பிற காரியங்களை நான் இச்சிக்கிறது, இந்த காரியங்களை என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க.
அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபமும் ஆண்டவருடைய தேடுதலும் இப்படி விவேகமாக இருந்தால் ஆண்டவர் மெய்யாகவே நம்மை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பாருங்க. என்னை போல இந்த பூமிக்கு வந்த இயேசுவே, நீங்கள் என்னோட வாழ்க்கையிலே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். நான் ஆண்டவரை நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையிலே நான் மனரம்மியமாக வாழ உதவி செய்யுங்க. என்னை போல நீங்கள் பூமியிலே வந்து பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்தீங்க ஆண்டவரே. மனுஷனாகி கிறிஸ்து இயேசுவே நீங்கள் எனக்கு போதும் சொல்லி நாம் இப்படி ஆண்டவரை ஆழமாய் கண்டுகொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் போதும் ஆண்டவரே, உண்மை நான் பிரதானமாக வைத்து வாழ உதவி செய்யுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது மெய்யாகவே ஆண்டவரோட ஆவியானவர் நம்ம நடத்துவாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ நாம் என்னுடைய பிரயாசம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய மல்லு கட்டுதல் இல்லவே இல்லை. ஆண்டவரே என்னாலே ஒன்றும் முடியாத ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும். அந்த சகரியா போல நாம் ஞானமாக இருந்தோம்னா சகரியா என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் சொல்லி நாம் கேள்வி கேட்டு நாம் ஊமையர்களாய் போயிட முடியும். ஆனால் மரியாதை போல ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொல்லி நம்மை தாழ்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான ஒரு சுபிட்சை உண்டாகுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நாம் ஆண்டவரை தேடுவதிலும் அவரோடு கூட நடப்பதும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவன் இருதயங்களிலே செம்மையாய் வாழ விரும்புவதுமே அல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்படி நாம் ஞானியை போல ஆண்டவரே எனக்கு இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவரே, பொய் வசரிப்பு வேண்டாம் ஆண்டவரே, தீமையை நான் பார்க்காமல் இருக்க உதவி செய்யுங்க, தீமைக்கு தீமை செய்யாமல் இருக்க உதவி செய்யுங்க, மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க, என் ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்க அந்த தாளந்தை நான் இப்படி ஞானமாய் பயன்படுத்த உதவி செய்யுன்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு முன்பாய் மன நேர்மையாய் வாழ்ந்தோம்னா போதும். இப்படி வாழ்கிற நம்மை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அப்படி தான் அன்றைக்கி தியானித்தோம். என்னுடைய திராணிக்கு மேலாய் தேவன் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கை உண்டாக்குகிற உண்மையுள்ள தேவன். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் உண்மையுள்ள தேவன், நீ பயப்படாமல் இரு, நீ தைரியமாயிரு, நீ உற்சாகமாயிரு அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடு, ஒரு புத்தியுள்ள மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்துன்னு சொல்லி ஆண்டவர் என்னை கடந்த நாள் அப்படி உற்சாகப்படுத்தியிருக்கிறாருங்க. அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க எல்லாரும் போகிறாங்க, 12 பேர் போகும்போது அதில் ஒரு நடுப்பகுதியில் மோசே சொல்லுவார், அங்கே போய் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, போங்க, தைரியமாக போங்க அப்படிம்பாரு. ஆண்டவரோட ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார், தைரியமாக போங்க அப்படின்னு வசனமே இருக்குது, தைரியப்பட்டு போங்க அப்படிம்பாரு. ஆனால் போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புவாங்க. அதுபோல் ஆண்டவரே இது எங்கால ஆகுமானா ஆகாது, என்னால் ஆகாது, உம்மாலே ஆகுமாண்டவரே. அந்த மோசையும் காலைப்போட ஆவியோடு கூட நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியுங்க. இப்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்தை பயன்படுத்தி, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீர் எனக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறீர், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நான் உம்மாலே கூட ஆண்டவரை உம்முடைய கரம் பிடித்தலோடு கூட நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகுங்க, ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரே அது இல்லையே இது இல்லையே குறைவு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்க அந்த சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இதுதான் சாப்பாடு, இதுதான் எனக்கு சூழ்நிலை, இப்படி தான் நான் வாழணும்னா தேவனே உங்களுக்கு நன்றி. மனரம்மியமான வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. இல்லாதவைகள் மேல் என் கண்களை நான் ஏன் பறக்க விடணும்? ஆண்டவரே போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க சூழ்நிலை போதும் ஆண்டவரே. என்ன உனக்கு 60 வயசாயிட்டு உனக்கு வேணுமா போதும்யா எனக்கு 10 சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எல்லாருக்கும் அந்த வசனம் சரிதாங்க. 25-30 வயசு வாலிபர்களுக்கும் போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தி இருந்தால் போதும், ஆண்டவர் அதை அபரிதமாய் பெருக பண்ணுவார். 60 வயசானா என்னை போல கிழவனுக்கும் ஆண்டவர் போதுங்க. ஆண்டவரே போதுமென்ற மனதுடனே கூட தேவபக்தி மிகுந்த ஆதாயத்தை தருகிறது. நான் வாழ்கிற ஆண்டவரே என்னுடைய மறைவான பகுதிகளிலே நான் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க, நீர் என்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசத்தின் அறிக்கை இருந்தால் போதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ மல்லு கட்டுற வாழ்க்கை கிடையவே கிடையாது. எளிமையாய் நேர்மையாய் உண்மையாய் ஆண்டவரே நீங்கள் என்னை அழிச்சிங்களே, பைத்தியமாய் உலகத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட என்னையும் உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தினாலே கழுவி சுத்திகரித்தீங்களே ஆண்டவரே, நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, நீரே எனக்கு உதவி செய்த தேவன், நீரே பாத்திரர். நான் இப்படி நின்று இங்கே சத்தமாக பேசுறதுக்கு நீங்கள் கொடுத்த ஆவிக்கு நன்றி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாழ்க்கை சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் ஒன்று நடக்கலாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை விசுவாசித்து வாழும்பொழுது மெய்யாவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுங்க, சமாதானம் உண்டாகும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அங்கே பவுல் எப்படி சொல்கிறாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்போ
1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சரி, 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்படி என்ன சொல்றாருன்னா, தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னன்னா, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆண்டவர் என்னை போல மாம்சத்திலே இந்த பூமியிலே வந்து ஒரு தாய் சகோதரிய வயிற்றிலே அவர் கரு உண்டாகி ஆண்டவர் பிறந்து என்னை போல பூமியிலே பாடுள்ள மனுஷனாய் வாழ்ந்து பிதாவின் சித்தம் செய்து என்னை அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக தம்மை தாமே அர்ப்பணித்து எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி, ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டீங்களா ஆண்டவரே, நான் இந்த சொற்பமான வாழ்க்கையை நான் நம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ உதவி செய்யுங்க. என்ற வாழ்க்கையிலே நீங்கள் இல்லாமல் வேற விருப்பம் உண்டாகாதற்கு உதவி செய்யுங்க. உண்மை முதன்மைப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. அந்த ஞானியை போல நான் மாயையை பின்பற்றி வாழாதற்கு உதவி செய்யுங்க. எனக்கு உலகம் வேண்டாம் ஆண்டவரே, பொய் வேண்டாம் ஆண்டவரே, நேர்மையாய் வாழ மாத்திரம் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி நாம் ஆழமாய் ஆண்டவரத்தில் வரும்பொழுது உண்மையுள்ளவர்களாக இருக்கிற நாம் இன்னும் அதிக உண்மையாக இருக்க முடியுங்க. ஆண்டவரை தேடுகிற நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட முடியும். ஆண்டவரை இன்னும் அதிகமாக நான் நம்முடைய வெளிச்சத்திலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கட்டாயமாக இல்லைங்க, கட்டாயமாக அல்லவே இல்லை. ஆண்டவரே, அந்த ராஜா வந்து கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னது போல, ஆண்டவரே நீ என்னுடைய வாழ்க்கையை கணக்கு பார்க்க வரும்பொழுது நான் என்ன எப்படியா வாழ்ந்தங்கிறத நான் சொல்லணுமே. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் கொடுத்த இந்த தாளந்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்தினேன், எனக்கு கொடுத்துருக்க அந்த சூழ்நிலையில் மத்தியில் நான் எப்படி உண்மையாக இருந்தேன். ஆண்டவர் நம்மை பார்க்கிறாருங்க. மோசையை குறித்து சொல்லும்போது, என்னுடைய தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவனாக இருந்தான் இருக்கு. மோசை போகிற எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய கண்கள் மோசையை பார்த்துக்கிட்டே இருந்தது. அதுபோல் உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய கண்கள் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நான் எங்கும் உண்மையாக இருக்கணுமே. இங்கே கொடுத்துருக்கிறத கொஞ்சம் வாழ்க்கையை நான் ஆண்டவரை வீணடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் என்னை உணர்த்தட்டும். நீங்கள் என்னை உங்களுடைய ஆவியினால் அபிஷேகித்திருங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் உணர்த்துறீங்க ஆண்டவரே. அந்த உணர்வோடு கூட நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லி நாம் வாழும்பொழுது மெய்யாக கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒரு மல்லு கட்டுற வாழ்க்கை அல்ல. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கு என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்னோட வாழ்க்கையில் நிறைவேறுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே மனத்தாழ்மையாய் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த சின்ன வாழ்க்கையிலே நான் கொஞ்சத்திலே நேர்மையும் உண்மையுமாக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறாருங்க. நம் சபை கூடி ஆண்டவரே நான் சபையில் இருக்கிறேன், எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா இல்லவே இல்லை. ஆண்டவரே, நான் எங்கே இருந்தாலும், சபையில் இருந்தாலும் சபையில் இல்லாவிட்டாலும் என்னோட அந்தரங்க பகுதியிலே நான் உண்மையாக இருக்கணுமே. யோசேப்பின் தேவனே நான் தெய்வமாய் கொண்டு வாழ்கிறேனே. யாரும் பார்க்காத அந்த இடத்துல நிர்வாணமாய் ஓடின யோசேப்பை பார்த்த ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் யாரும் பார்க்காத பகுதியிலே நான் உண்மையாக இருக்கணுமே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சதா எண்ணங்களும் செய்கைகளும் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நாம் பயந்து நடுங்கி வாழும்பொழுது மெய்யாவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டாகுங்க. அதாவது நம்ம கேட்டது போல போதுமென்ற மனதிலே கூடிய தேவபக்தியான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு மிகுந்த ஆதாயத்தை கொடுக்குது. நான் சமாதானமாய் சந்தோஷமாய், ஆண்டவரே நான் நீங்கள் வரும்பொழுது எதிர்கொண்டு உண்மை அழைக்க ஆயத்தமாக இருக்கிற அந்த 10 கன்னிகையில் நானும் ஒரு ஆளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நான் அந்த 5 பேர் புத்தி உள்ள மனுஷராகி அந்த 5 பேரோடு இருக்கணுமே. அந்த நேரத்தில் போய் அந்த சூழ்நிலையில் போய் நான் ஆண்டவரே எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஏதோ காலங்கள் இருக்கும்பொழுதே நான் ஆண்டவரே என்னை செம்மைப்படுத்திக் கொள்ள நீங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. மனம் திரும்புவதற்கான அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்பிடுறேன், குணப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவரோட ஆவியானவர் நம்மை குணப்படுத்துவாருங்க. இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் இப்படி ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நீங்கள் போதும் ஆண்டவரே, வேறு விருப்பம் உண்டாகாதற்கு உதவி செய்யுங்க. எனக்கு கொடுத்துருக்க இந்த கொஞ்சம் வாழ்க்கையில் நான் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. எனக்கு கொடுத்துருக்க எல்லா தாளந்துக்கிற்காக உங்களுக்கு கோடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் தேவனை அறிந்திருக்கிறேன், அந்த தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தவே விரும்புகிறேன். இப்படி நாம் தீர்மானம் எடுக்காட்டி அந்த ரோமரின் புத்தகத்தில் அதுக்கு அடுத்த படிச்சிங்கன்னா கேடான சிந்தைக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்துருவார்.
ஆண்டவரே, நான் அப்படி வாழ விரும்பல ஆண்டவரே. நீர் தேவன் என்று நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன், உமக்கு மகிமையை செலுத்த விரும்புகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன். நீங்களே ஆண்டவர், நீங்களே தெய்வம், நீங்களே எனக்கு ராஜா, எல்லாமே நீங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்துவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். இதற்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மளோட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 25 அதிகாரத்தில் நம்ம சில சம்பவங்களை படிக்கிறோம். அதாவது உமானங்கள். ஆண்டவர் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தாளந்தை அவனை 15வது வசனத்தில் பார்க்குறோம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும். அப்போ ஆண்டவர் திறமைங்கிறது ஆண்டவர் கொடுக்கறது தான். ஏன்னா ஒருத்தருக்கு திறமை அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு திறமை கம்மியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்ததன் அடிப்படையில் ஆண்டவர் காரியங்களை கொடுக்குறார். இங்கே அந்த ராஜா கொடுக்குறான். அவன் மெஷர் பண்ணி என்ன திறமை அப்படின்னு பார்த்து அசஸ் பண்ணி அங்கே கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். ஆண்டவர் 2 மந்தைகளை 2ஆக பிரிக்கிற ஒரு சம்பவம். செம்மறியாடுகளை வலது பக்கம் இடது பக்கம் நிறுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதுலேயும் அப்படிதான். வலது பக்கங்களை உள்ளவங்களை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்து என்னுடைய சித்தத்தை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆண்டவர் வரவேற்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே 41வது வசனத்தில் என்னை விட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த எல்லா உதாரணத்துலையும் ஒரு உமானத்துலையும் ஒரு காரியம், தெளிவான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாமே நம்முடைய அந்தரங்கத்தை பொறுத்தது. எப்படி அந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் வெளிப்பிரகாரமான சாட்சியை பெற்றவர்கள், 5 கன்னிகைகளுக்கு எல்லாருக்கும் 10 பேருக்கும் வெளிப்பிரகாரமான ஒரு சாட்சி இருந்தது, மேன்மையான சாட்சி இருந்தது. அவங்க எல்லாருமே எல்லாருடைய விளக்கம் எரிந்தது, ஒருவருடைய விளக்கம் அணைந்து போகவில்லை. இங்கே இன்னொருத்தர் 5 பேருக்கு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணெய் எப்பவும் அணைந்து போனாலும் அதை எரிய வைக்கிறதற்கான எண்ணெய் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த மீதி 5 பேர் அந்த எண்ணெயை பற்றி கவலைப்படலை. நம்ம எல்லாரும் கேட்டபடி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இது ஒரு அந்தரங்க வாழ்க்கையை குறித்த ஒரு காரியம். நாம் வெளிப்புறத்தில் எரிகிறவர்களாய் பிறருக்கு முன்பாக நல்ல சாட்சி பெற்றவர்களாய் வாழ்ந்தாலும் அது அணைந்து போக முடியும். அந்த சாட்சி ஒன்றுமில்லாமல் அணைந்து போக முடியும். ஆனால் அந்த சாட்சியை காத்து கொள்ளும்படிக்கு நம்மில் எண்ணெய் அபிஷேகம் நிரம்பி இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த அபிஷேகத்தை குறித்து நாம் அந்தரங்கத்தில் உண்மை இல்லாதவர்களாய், எனக்கு இது போதும், பிறர் பார்க்கிற அந்த பார்வை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை மேன்மையாக பார்த்தோம் அப்படின்னா நாம் அந்தரங்கத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படவே மாட்டோம். அது நாளானது விளங்க பண்ணும். அதே போல தான் இங்கே அந்த 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து பெற்றவன் அவங்க எத்தனை பெற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நம்மை நடத்துகிற ஆண்டவருக்கு தான் நம்முடைய காரியங்கள் தெரியும். நமக்கு எவ்வளோ வளங்கள், எவ்வளவு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நமக்கு தெரியும். ஒருவேளை நம்மை பார்க்கிற வளர்ந்தவர்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதையும் நான் எப்படி ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறேன், ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறேன், அதில் என்னுடைய மகிமையை தேடாமல் ஆண்டவருக்குன்னு நான் என்னை எப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததாய் நான் அதை பயன்படுத்துகிறேன், அவருக்கு அதனால் என்ன நான் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அப்படிங்கிறத தான் ஆண்டவர் தேடுகிறார். அதே போல தான் இங்கே பார்க்குறோம். அந்த ஆண்டவரே, எப்போ நீங்கள் எங்களை பசியாக இருந்ததா பார்க்குறீங்க? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது அவர்கள், ஆண்டவரே, இவைகள்லாம் எப்போ இதெல்லாம் நீங்கள் நடந்துச்சு? நாங்கள் இது மாதிரி
நீங்கள் உங்களை நாங்கள் அந்த மாதிரி பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன இல்லை, இதெல்லாம் யாருக்கு தேவையாக இருந்ததோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அப்போ தான் நான் அதை எனக்காக செஞ்சதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத. இப்போது நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறேனா அப்படின்னு நான் என்னைய கேட்டு பார்க்குறேன். உண்மையிலே பசியாக இருக்கவங்களுக்கு நான் கொடுக்குறேனா, தாகமாக இருக்கிறவங்களோட தாகத்தை தீர்க்கிறேனா, அந்நியனாக இருக்கிறவங்களை சேர்த்துக்கொள்கிறேனா, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறேனா, வியாதியாக இருக்கிறத விசாரிக்கிறேனா, காவலில் இருந்தவங்களை பார்க்குறேனா, நிச்சயமாக தெரியல. ஒருவேளை இது நேரடியாக நான் அப்படி இல்லாட்டியும் அதை குறித்த ஒரு தாகம், அவர்களை குறித்த அக்கறை, அவர்களை குறித்த ஒரு கரிசனை எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நான் கேட்டு பார்க்குறேன். இது எல்லாம் அந்தரங்கமான ஒரு காரியம். ஒருவேளை நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்யலாம், ஆனால் அவர்களை குறித்த கரிசனை இல்லாமல் நான் அதை செய்யவே முடியாது. முதலாவது எனக்கு தேவை அந்த கரிசனை. எதை பற்றி கரிசனை? பசியாக இருக்கிறவங்கள பற்றி, தாகமாக இருக்கிறவங்கள பற்றி, அந்நியனாக இருக்கிறவங்கள பற்றி, ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கிறவங்கள பற்றி, வஸ்திரத்துக்கு வழி இல்லாதவங்களை பற்றி, இவர்களை குறித்தெல்லாம் என்னுடைய மனம் எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாமே நிறைவாக இருக்குது, சம்பூர்ணமாக இருக்குது. ஆனால் இதை இல்லாதவங்களை குறித்து ஒருவேளை நாம் வெளியில் கூட நம்ம யோசிக்க வேண்டாம், நம்ம சபையிலேயே நம்ம யோசிக்கலாம். இவங்களை குறித்து ஆண்டவரே எனக்கு எல்லாம் நிறைவாக கொடுத்துருக்கீங்க, எவ்வளவோ நான் இருக்குது, ஆனால் அவங்கள பற்றி நான் என்ன நினைக்கிறேன் ஆண்டவரே, அவங்களுக்காக நான் அட்லீஸ்ட் இந்த ஒரு சட்டையை நான் எடுத்து போடும்போது, ஆண்டவரே இந்த சட்டை கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நல்ல ஒரு புஷ்டியான சாகாரத்தை குறிக்க சாப்பிடும்போது ஆண்டவரே இது கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நான் போட்டு சந்தோஷ ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு நான் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு விடுதலையாகி நான் வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாமே ரைட்டு, ஆனால் இதெல்லாம் வாழும்போது ஆண்டவரே இது இப்படி இல்லாத ஒருவரை குறித்து எனக்கு ஒரு கரிசனை இல்லை அப்படின்னா, எனக்கும் அந்த லாசரு ஐஸ்வர்யவானோட வாசலில் இருந்து அந்த லாசரு என்ன பண்ணான், அவனுக்கு கிடைக்கிற துணிக்கைகளை, அங்கேருந்து விழுகிற அந்த விஷயங்களை அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் பார்க்குற அந்த கதையில் நான் ஐஸ்வர்யவானாவே இருந்து விட முடியும். அதை குறித்து ஒரு கரிசனையோ ஒரு அக்கறையோ ஒரு இதோ இல்லாமல் நம்ம செய்கிறோம், அது அடுத்தது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், அப்படி செய்யக்கூடாது. அந்த இதுக்கு நான் வரலை. அட்லீஸ்ட் இது இப்படியாவது இருக்கா, இது அந்தரங்கத்தில் எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாமே தேவனோட நான் தனிப்பட்ட விதத்தில் கொண்டிருக்கிற காரியங்கள். அதை நான் எந்த அளவுக்கு பார்க்கிறேன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்மளால் இயன்றது என்ன அப்படிங்கிறத நாம் செய்ய தான் வேணும். நான் எப்படி நான் வாழ்கிறேன், ஆண்டவரை விருப்பப்படுத்துறதுக்கான விருப்பம் என்னில் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை அப்படின்னா நேர்மையாக இதை நான் ஒத்துக்கொள்ளுகிற காரியம் எனக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கணும். நம்ம மத்தேயுல 20வது அதிகாரம், அதில் ஒரு 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அந்த சம்பவம் எப்படின்னா, ஆண்டவர் 2 சீஷர்களை அழைச்சி, நீங்கள் பக்கத்தில் கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையும் அதோட ஒரு குட்டியும் கட்டி இருக்கும், அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் சொன்னபடி அந்த சீஷர்கள் 2 பேரும் அப்படியே போவாங்க. அதில் 6வது வசனத்தில் பார்த்தோன்னா, சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து அது பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டார், அது அப்படியே அவங்க செய்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த கழுதை குட்டியை கொண்டு வர்றாங்க, கழுதையும் குட்டியும் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு அவரை அதில் 7வது வசனத்தில் பார்க்குறோம், அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். 8வது வசனத்தில் பார்க்குறோம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அதுக்கப்புறம் பார்க்குறோம் 9வது வசனத்தில், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதில் 4 விதமான மக்களை பார்க்குறோம். சீஷர்கள், அவங்கள்ட்ட ஆண்டவர் அந்த வேலையை கொடுக்குறாரு, அவர் எப்படி கட்டளையிட்டாரோ அப்படியே செய்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் வஸ்திரம்
நிறையா இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்போல்லாம் ட்ரெஸ் இப்படி போட்டுப்பாங்க, மேலே ஒரு ஓவர் கோட் இருக்கும், ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தங்களுடைய ட்ரெஸ்ஸு போதுமானது, இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இருக்கிற காரியத்தை எடுத்து அங்கே வந்து விரிக்கிறாங்க ஆண்டவருக்கு முன்பாக. அந்த சாலையில் வந்து விரிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு. சிலர்கிட்ட அது இல்லை, ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரக்கிளைகள் இருக்குல்ல, அதை இப்போல்லாம் மரக்கிளைகளை பறிக்க முடியாது, சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் அப்போல்லாம் அது வாய்ப்பு இருந்தது. அந்த மரக்கிளைகளை கொண்டாந்து அழகாக பரப்பி தங்களுக்கு எப்படி வசதியோ அதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் அவங்களும் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம், 4வது முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். ஒருவேளை அவங்க மரக்கிளைகளை விரிச்சாங்களா இல்லை வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களா தெரியல. ஆனால் தாவீதின் குமாரனாகிய ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தங்களுக்கு என்னென்ன முடியுமோ, தங்களுக்கு என்னென்ன இருக்கோ, திராணி இருக்கோ, அது அப்படியே ஆண்டவருக்காக அவங்க செய்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது போல் தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன இருக்கோ, எப்படி இருக்கோ, அதை வந்து நம்ம அப்படியே நம்மள்கிட்ட உள்ளபடி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்மள்கிட்ட ஒருவேளை இந்த தாளந்துகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாமே வரங்கள் அநேக காரியங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, ஊழியம், போதிக்கிறது, அப்புறம் 1 கொரிந்தியரில் 12வது அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். அப்புறம் ரோமரில் கூட நம்ம அதை படிக்கலாம், 6வது அதிகாரம் நினைக்கிறேன். ரோமரில் ரோமர் 12:6 என்னென்ன ஆண்டவர் எடுக்க வேண்டாம், என்னென்ன வரங்களை கொடுத்துருக்காரு, என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு காரியங்களை நமக்குன்னு மட்டும் நினைக்காம பிறருக்கும் நாம் நினைக்கிற அந்த ஒரு காரியம், அதை தான் ஆண்டவர் வந்து வலியுறுத்த விரும்புகிறார் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்க விரும்பினேன். அப்புறம் பொதுவாக என்னென்னா, நம்மள்கிட்ட உள்ள ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா, பிறர்கிட்ட என்ன இருக்குது நம்மளை விட்டுருவோம், அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்குறது தான் நம்ம யோசிப்போம். அவர்கிட்ட அப்படி வர இருக்குது, அவர்கிட்ட இப்படி இருக்குது, அப்படி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற ஒரு மனநிலை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்கலை, அப்படி சொல்ல விரும்பலை. என்னை ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்கு தான் எனக்கு திராணி கொடுத்துருந்தாருன்னா, அந்த ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்கு தான் நான் வந்து இது பண்ணணும். என்கிட்ட அத்தனை பிள்ளை இருக்குது, அத்தனை பேர் இருந்தால் நான் அப்படி பண்ணுவேன், இப்படி இருந்தால் அப்படி பண்ணிடுவேன், எனக்கு அந்த மாதிரி வருமானம் இருந்தால் நான் அப்படி செய்வேன், இப்படி இருந்தால் அப்படி செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தேவன் எல்லாருக்கும் என்ன எதிர்பார்க்குறாரோ, நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த எல்லைக்குள்ளே ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததில் உண்மையுள்ளவனாக இருந்தது, கேட்டபடி உண்மையும் உத்தமமாக இருந்து உண்மையுள்ளவர்களாக இருந்து நம்முடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படி தான் வாழ விரும்புகிறார் ஆண்டவர் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நம்ம மத்தேயு 20 அதிகாரத்தில் கூட நம்ம ஒரு சம்பவத்தை படிக்கலாம். அங்கே ஒரு ஓமானம் இருக்குது. ஒரு எஜமான் வந்து வேலையால் அங்கே இருக்காங்க. அவனுடைய தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு வர்றான். ஃபஸ்ட்டு பார்க்குறோம், 3ஆம் மணி வேலையில் போய் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வர்றான். அதுக்கப்புறம் 6ஆம் மணி வேலையில் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வர்றான். அப்புறம் 6ஆம் மணி 9ஆம் மணி வேலையில் கூப்பிட்டு வர்றான். கொஞ்சம் பேரை 11ஆம் மணி வேலையில் கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லோரும் வேலையை முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாரு. கூலி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 11ஆம் மணி வேலையில் உள்ளவங்களை கூப்பிட்றாரு. அப்போ அவங்களுக்கு 1 காசு கொடுக்குறார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, நம்ம முன்னாடி வந்தோம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் தேவன், அந்த ராஜா அப்படி பண்ணலை, அந்த எஜமான் அப்படி பண்ணலை. என்ன பண்ணுறார், அங்கேருந்து வந்து அவங்களுக்கும் அதே 1 காசு, 3ஆம் மணி வேலைக்கு வந்தவங்களுக்கும் அதே காசு. அப்போ அவங்க முறுமுறுக்கிறாங்க, ஏன் இப்படி, நாங்கள் வெயிலில் உஷ்ணத்தை தாங்கிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே. ஆனால் 11ஆம் அப்போ தான் அந்த எஜமான் அவனுடைய மனசை சொல்கிறான், எப்பா இது ஏன் இஷ்டம். 11வது வசனம் 12வது வசனம், பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா. அங்கே அவர் தான் தயாளனாக இருக்கிறார். அதனால் எப்போதுமே அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு இல்லை, எனக்கு என்ன கிடைக்கிது, இது எனக்கு கிடைச்ச ஒருவேளை அவன் கூப்பிடாமல் இருந்திருந்தால் அந்த 3ஆம் மணி நேரத்தில் வந்தவங்க வேலை இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க இல்லையா.
அவங்களுக்கு அந்த காசு கிடச்சிருக்காது. இது அவங்க ஃபிக்ஸ் பண்ணது, ஒத்துக்கிட்டது. இது போல தான் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். பிறருக்கு என்ன கொடுத்துருக்கார், பிறருக்கு இவ்வளோ காரியங்களை கொடுத்துருக்கார், பிறருக்கு இப்படி வரங்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒருபோதும் பார்க்கக்கூடாது. நம்ம பொதுவாக நமக்குன்னு ஒரு சத்தியம் நம்ம ரொம்ப விசுவாசிக்கணும், மேன்மையான சத்தியம் அப்படின்னுட்டு. அந்த மேன்மையான சத்தியத்துக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குது? நம் பிறரை பார்த்து ஆண்டவர் எதுக்காக அப்படி கொடுத்தார் அப்படின்னா, பிறரை பார்த்து கம்பேர் பண்ணி பிற சபையில் இதை குறித்து இப்படி அறிவில்லாமல் இருக்காங்க, இதை குறித்து இப்படி தெளிவில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. உனக்கு கொடுத்தது மேன்மையானதுன்னா அதுக்காக நீ வாழ்ந்து கொடு. நமக்காக 5 தாலந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். 1 தாலந்து கொடுக்கப்பட்டவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஒரு காரியத்தில் குறித்து தெளிவில்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், அந்த சத்தியத்தை குறித்து அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க கண்களை திறக்காமல் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியத்தில் அவருக்குன்னு வாழ்ந்து உண்மையாக அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் அதுக்கு நாம் என்ன கணக்கு கொடுக்க போகிறோம்? நமக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்கு ஏற்ற பலன் என்ன? நமக்கு என்ன நல்ல ப்ரோட்டீனும் ஃபேட்டும் எனக்கு நல்லா கிடைக்குது. நான் உடம்பு அப்படியே சாப்பிட்டுட்டு கொழுத்து போயிடாமல் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா என்னோடய ஹெல்த்து நல்லாயிருக்கும். அது போல தான் கிடைக்கிற எனக்கு சத்தியமாக எதாக இருந்தாலும் சரி, அதை நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதை நான் பயன்படுத்தும் போது, என்னுடைய விசுவாசத்தை நான் அங்கே அப்பியாசப்படுத்தும் போது இதான் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறார். அப்படி வாழ நமக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் ஒருவரும் மேன்மை பாராட்டி, அதாவது நாம் பேசுகிறது எல்லாமே சரியாக இருக்கலாம், நம்முடைய இதயம் எதில் மேன்மை பாராட்டி நம்ம வீணாக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்திலையும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை இறங்குகிற தேவனால் ஆகிற வாழ்க்கை. இது தேவன் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இறங்கி தேவனுடைய இரக்கத்தினால் துவக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி நாம் விசுவாசித்தோமானால் அவர் அப்போஸ்தலர் நமக்கு பேசும்போது நாம் தேவனோடு தர்க்கிக்கக்கூடாது. 20ஆம் வசனம் 9:20. அதை தேவன் அவருடைய விருப்பப்படி காரியங்களை செய்யும். நமக்கு தேவனை துதிக்கவோ தேவனிடத்தில் ஒரு மனமகிழ்ச்சியாய் நம்ம இல்லாமலும் போகிறதுக்கோன காரணம் அந்த உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி வழக்காடி கொண்டு தேவனோடு எதிர்த்து தர்க்கம் பண்ணி கொண்டு அதையே இப்படி பண்ணினீங்க, என்னையே இப்படி பண்ணினீங்க அப்படின்லாம் கேட்குற ஒரு மனமுடையவர்களாய் நாம் இருக்கிறதுனால தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்குது. அந்த பாத்திரத்தை அப்படியே செஞ்சீங்க, என்னையே இப்படி பண்ணினீங்க. இது தேவனுடையது, அது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். நம்ம கேட்ட மாதிரி இப்போ நமக்கு சபைக்கெல்லாம் இருக்கிறவர்களுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளே பெரும் பிரச்சனை அது ஒன்று தான். என்னையும் அவங்களோட சமமாக்குனுற 30 வருஷத்துக்கு முன்னாடி நகையை கழட்டி எத்தனை பிரச்சனையில் எவ்வளோ பெரிய வைராக்கியமாக வந்தாள், நேற்று வந்தவங்களோட சமமாக என்ன ஆக்குனீங்களே, அவன் நீதி ஏன் நீதி ஒன்றா, அவன் நீதியும் ஏன் நீதியும் ஒன்றா, கிறிஸ்துவ நீதி தானா, அப்போ அதுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றே தானா, இப்போ இவ்வளோ நாளாக பாடுபட்டதெல்லாம் 30 வருஷமாக உபவாசித்ததெல்லாம் அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லையா அப்படின்னு தான் நம்ம மனசு வருது, சுயநீதியாக வருது. ஒன்றும் இல்லை. நேற்று ரட்சிக்கப்பட்டவரும் 30 வருஷமாக இருக்கிறவரும் தேவனுடைய பார்வையில் ஒன்று தான். அவருக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் தான், நமக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவரும் பிள்ளை, நாமும் பிள்ளை.
ஒரு மேன்மை இல்லை நமக்கு. அப்படியெல்லாம் தங்களுடைய இருதயங்களில் விளங்கி கொண்டு, இங்கே அப்போஸ்தலன் பேசுகிற வார்த்தையை நீங்கள் வாசிங்கன்னா 27ஆம் வசனம், 9:27. மணலத்தனையாக இருந்தாலும், அது எவ்வளோ ஜன திரளாக இருந்தாலும், விசுவாசிக்கிற கூட்டம் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவாங்க. நாம் அப்படி விளங்கிக்கொள்ளணும். சுவிசேஷம் நாம் ஒரு கூட்டமாக கூடிட்டோம், பெரிய ஆலமரம் மாதிரி நம்ம ஆகிட்டோம், எந்த மேன்மை பாராட்டலும் ஒன்றும் செல்லுபடியாகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மீதியானவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க. த ரெமனன்ட் பீப்புள். கொஞ்சம் ஜனங்களை தேவன் மீதியாகவே வச்சுக்கிட்டே வராங்க காலாகாலமாய். அப்படி வந்து 20 லட்சம் அல்லது 12 லட்சம் 15 லட்சம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி வச்ச ஜனங்களில் 2 பேர் இருந்தாங்க. யார்? யோசுவா. மீதியானவங்க அவங்க தான் விசுவாசத்தினால் பிழைத்தவர்கள், தேவனை மட்டுமே அண்டி கொண்டு பிழைத்த 2 பேர். அதுதான் மீதியான ஜனம், அதுதான் உப்பு. நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த உப்பு. கொஞ்சம் ஜனம் மட்டும்தான் மீதியானவர், அவர் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க மட்டும்தான் ஆண்டவரை போல ஆகவும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கவும் அவர்கள் விருப்பம் கொள்ளுகிற ஜனம், மீதியான ஜனம். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 29. ஏசாயா முன்னே சொன்னபடி, சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால், அவர் தான் மீதியான ஒரு ஜனத்தை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்படி தேவன் ஒரு ஜனத்தை, அவருக்கு எது ஸ்பெஷல் இல்லை, அவர் ஒரு ஜனத்தினுடைய காரியங்களை அழைத்து அவருடைய இருதயத்தில் ஒரு சில காரியங்களை பார்க்கிறார். ஒரு ஜனங்களை மீதியாகவே பிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அவரை மட்டுமே சார்ந்து கொண்டு, அவரையே தெய்வமாய் கொண்டு, அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு, சிலுவையினால் மட்டும்தான் ரட்சிப்பு, என் நீதி இன்னைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு பவுலை போல விளங்கி கொண்டு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் என்னுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நியாயப்பிரமாணத்தினால் வந்தது, என்னுடைய புத்தி அறிவினால் நான் சம்பாதிச்சு கொண்ட நல்ல நடத்தைகள் எல்லாம் குப்பை. எனக்கு சந்தோஷமாய் தோணுகிற ஏன் நீதி, என்னை மேன்மை பாராட்டுகிறது என்னுடைய நீதி, அல்லது என்னுடைய நீதின்னு நம்ம எப்போ விளங்கிக்கிறோம்னா, பிறரை நாம் நம்முடைய நீதியை வைத்து அற்பமாக யோசிக்கும் போது அது என்னுடையதாய் மாறுது. தேவ நீதி அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா இது தேவனால் உண்டானதுங்கிறதுனால ஒருவரையும் நம்முடைய நீதியினால் தரம் தாழ்த்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இது தேவனால் உண்டானது. சுய நீதியின்படி அல்லது நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ஆளு பவுல். யாரும் அவரை ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த நீதி எல்லாம் பிறரை அவமதிக்கவும் கட்டி இழுத்து சிறைச்சாலைக்கு கொண்டு போகும் மத வைராக்கியசாலியாய்த்தான் நியாயம் தீர்க்கிறவனாய்த்தான் மாத்துறது அவரை. ஆனால் அவர் அதெல்லாம் குப்பையும் நஷ்டம்னு விட்டுட்டு, என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு குப்பையுமாய் விட்டேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன்று சுயநீதி உடையவனாய் இராமல் தேவநீதி உடையவனாய் இருக்கும் பொருட்டுன்னு தான் எழுதியிருக்கு பிலிப்பியர். அப்படித்தான் தேவன் அவரை பிரிக்கிறார். எவ்வளோ வைராக்கியசாலியாக இருந்தவரை தேவன் தான் எல்லாம், உன் நீதி எல்லாம் குப்பை, தேவனால் உனக்கு ஒன்று உண்டாகணும், தேவனுடைய ஆவியினால் நீ பரிசுத்தமாகணும், இயேசுவை போல மாறணும், அதற்குத்தான் நீ அழைக்கப்பட்டேன்னு கண்ணை திறந்து தேவன் அவரை மாற்றினார். இதெல்லாம் குப்பைன்னு எண்ணினார். நமக்கு இருக்கிற அபாயமே சுய நீதி தான். அங்கே சும்மா சிம்பாலிக்காவெல்லாம் எழுதியிருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேவனோடு தர்க்கித்து கொண்டு நம்முடைய நீதியினால் தேவனை பெரிய ஒரு மாதிரி நம்ம தலையை சிரிப்பி கொண்டு நாம் செய்த நீதி அங்கே ஒருத்தருமே அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம இருக்க மாட்டோம். இது என்னால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுன்னு இருக்கவங்க மட்டும்தான் தேவநீதி அடைந்தவர்கள். திருப்பி 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 அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போஸ்தலர். அப்போ தேவன் கொஞ்சம் ஜனத்தை மீதியாக வைக்கிறாங்க. அந்த ஜனத்தினுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா,
அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அதாவது மீதியாயிருக்கிற சகோதர சகோதரிகள் சபையில் அப்பம் விட்டு எவ்வளவோ நீதி செய்திருக்கலாம், எவ்வளவோ நம்ம நிந்தைகள் அவமானங்கள் பரியாசம் எவ்வளோ பட்டிருக்கலாம், எல்லாம் உண்மைதான். இதெல்லாம் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்னிடத்துல உருவாக்குனது தான் தவிர இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு அறிந்தவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. 38ஆம் வசனம். சகலமும் அவராலும், ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. யாரால்? அவரால். முதல்ல அவரால், என்னால் இல்ல, தேவனால். என் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை, தேவனால் அழைக்கப்பட்ட வாழ்க்கை, என்மேல் இரக்கமாய் ஈவாய் தயவாய் கொடுத்த வாழ்க்கை. முதல்ல தேவனால், அடுத்து அவர் மூலமாய். ஏன் மூலமா இல்ல, எவர் மூலமாயும் இல்ல, தேவன் மூலமாய், அவர் மூலம், கிறிஸ்து மூலமாய். அடுத்து அவருக்காக, அவரால், அவர் மூலமாய், எங்க போய் முடியுது? அவருக்காக. அதுதான் மீதியான ஜனத்தினுடைய மனோபாவம். நான் தேவனால் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கலாம் நம்ம சபையில். நம்ம எப்பவும் சொல்கிறோம், நீங்கள் எப்படி விளங்கிடுவீங்கன்னு தெரில, ஆண்டவரே அந்த கூட்டத்தில் என்ன வச்சுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பேர் தான் மீதியானவர்கள் இருக்கிறோம். சந்தேகப்பட வேண்டிய, பயப்பட வேண்டியதில்லை. அந்த மீதியான ஜனத்திட்ட நான் வரணும், நானும் அந்த மீதியான ஜனங்களோட சேர்ந்துக்கணும். நம்ம பேசுறது இல்லை, நாம் பெரிய அறிவெல்லாம் அறிவாளிகளாக நம்ம மாறுகிறது இல்லை. நம்முடைய சிந்தை நான் ஒன்றும் இல்லைன்னு மாறணும். நான் ஒன்றுமே இல்லை. அதைத்தான் தேவன் பல சூழ்நிலைகளில், நெருக்கங்களில், பிரச்சனைகள், வியாதி, பண கஷ்டங்கள், பல சூழ்நிலைகளில் நம்ம ஒன்றுமில்லைன்னு ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனுஷனுடைய முழு ஆதிக்கமே என்னன்னா, நான் ஒன்றுமில்லைன்னு ஒத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு தான் நினைக்கிறார். அப்படின்னா தேவனே எல்லாமே ஆகணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துடலாம்னு நினைக்கிறீங்களா? சும்மா சில்லற ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்களா நம்மள? அப்படியெல்லாம் ஒன்றும் சில்லற ஆள் இல்லை. நம்ம தேவனே எல்லாம்னு விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஜெபிச்சு பார்க்கணும் கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். நாம் என்னென்ன காட்டாமல் நம்மளால் ஜெபிக்க முடியாது. அவ்வளோ கரபுரண்டு போன ஆட்கள் நாம். அப்படியெல்லாம் சில்லற ஆட்கள் கிடையாது. என்ன சொல்றது, சாதாரண ஆட்கள் நம்ம இல்லை. ஆனால் தேவன் நம்மளை எல்லாத்தையும் உடைச்சி உருவாக்கி, நான் அல்ல நீரே அப்படின்னு ஆகணும்னு தான் தேவன் நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நம்முடைய நீதி மனசுக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் வரக்கூடாது, அப்படி எண்ணமே வரக்கூடாது. நான் நல்ல தேவனேன்னு ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே அப்படிதான். விசுவாச வாழ்வுனாலே என்னோட எத்தனை முறை நம்ம வாசிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் அல்ல, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன் நான் அல்ல. நம்ம நிறைய நீதிகளை செய்திருக்கலாம். உயிரை பணைய வச்சு மிஷினரிகள் போகிறாங்க. போனால் வருவோமானு தெரில, அப்படிதான் போகிறாங்க. நம்ம உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு என்ன நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். தப்பு இல்லை, நம்மளை அனுப்பலை, போகலைன்னா பரவாயில்ல, புரியாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சரி, உயிரை பணைய வச்சு தான் வந்தால் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். வாலிபர்கள், திருமணமானவர்கள், பெண்கள், சகோதரிகள் உயிரை பணைய வச்சு ஜோர்டானிலும் இஸ்ரேல் தேசங்களில் அங்கேயும் இங்கேயும் ஊழியம் செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சிரியாவில், துருக்கியில். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வந்தாதான். மரண பயத்தை ஜெயித்தவர்கள், மரித்தான் நான் ஆண்டவரோடு இருப்பேன்னு விசுவாசம் கொண்டவர்கள் அந்த எல்லைக்கு அப்படித்தான் போகிறாங்க. அவர்கள் திரும்ப வருவோம், அவங்க நம்ம அது இதுன்னெலாம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இல்லை. கொடுத்த வரைக்கும் என் வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன், அவர் தந்தா வருவேன் திரும்ப, இல்லைன்னா அங்கேயே நான் சாக தயார். அப்போ அவரால், அவர் மூலமாய், அவருக்காக, அவருக்கே மகிமையை செலுத்துகிற ஒரு ஜனத்துக்கு பேர் தான் அந்த மீதியான ஜனம். கொஞ்சம் ஜனங்கள் எப்போவுமே இருக்கிறாங்க. நம்ம கண்களை தேடி ஆவியில் நிறைஞ்சு நாம் தேடினா அப்படிப்பட்ட ஜனங்களை கண்டுபிடிக்கலாம். நான் தான் அதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரிதான். ஏன்னா பிறரை பார்க்க முடியாதுல்ல, நம்ம தானே, நாம தான் எல்லாமேன்னு கூட நினைக்கலாம்.
ஆனால் தேவன் கொஞ்சம் ஜனங்களை அப்படி மீதியாக வச்சுக்கிட்டே வராங்க. அந்த ஜனங்களுடைய மனோபாவங்கள் அவருக்காக, அவர் மூலமாய், அவரால், அவர் மூலமாய் அவருக்காக இருக்கிறது. அவருக்கே என்றென்றுக்கும் மகிமை உண்டாவதாக. அவருடைய சிந்தையை நான் அறியலை, அவருக்கு ஆலோசனைக்காரனாக நான் இருந்தவன் இல்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் 33 வசனம். அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாயத்திற்குள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நீரே எல்லாம். என் வாழ்க்கையை துவக்கினவங்க நீங்கள், என் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பித்தவங்க நீங்கள். எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே என்று தங்களை தாழ்த்தி, நான் காரியமறியாத மூடன் அப்படின்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நான் வாசித்திருக்கிறேன். எத்தனையோ முறை வாசிக்கிறோம். உண்மையாகவே அது ஒன்றே நம்மளை ரட்சிக்கணும். அப்படி தான் நம்மளை ரட்சிக்கணும். நான் வாசித்தோம். தேவனுடைய ஞானத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். ஏதோ வந்தோம், தடிக்க விழுந்தோம், இங்கே வந்துட்டோன்னு விளையாண்டுக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. இது ஒரு ஸ்பெஷலாக தேவன் நமக்கு கிருபை காண்பித்தது. என்னன்னு தெரில, அதுக்கு என்ன ஸ்பெஷல் என்கிட்ட பார்த்தாருன்னு தெரில. யாராவது சொல்கிறீங்களா? நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது காரணம் இல்லையா? ஒன்றும் இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது விசேஷம் இன்னும் ஒன்றும் சொல்ல புரியலையா? இல்லை, நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு நம்ம இடத்துல தேவன் பார்த்து ஏதாவது விசேஷம் ஒன்றும் இல்லை. அவர் தான் விசேஷம். அப்போ அப்படித்தான் சொல்கிறார் அவர். எப்படி அப்போஸ்தலன் அந்த அதிகாரத்தை அப்படி தான் பேசுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். இப்படி நம்ம திரும்ப திரும்ப எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். நம்ம வீட்டில் போய் உட்காந்து திரும்பி படித்து 29 வசனம். மனுஷன் எவனும்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட எவரும்னு அர்த்தம், ஞானஸ்நானம் பெற்ற எவரும்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியை பெற்ற எவரும்னு அர்த்தம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக எப்படி இப்படிலாம் சொல்றாங்க. தேவனுக்கு முன்பாக மனுஷன் பெருமை பாராட்ட முடியும், அதுதான் என்னுடைய அர்த்தம். பாராட்டாத படிக்கினா என்ன அர்த்தம்? பெருமை பாராட்டுவான். அவன் ஞானத்தை சொல்லுவான், அவனுடைய நீதியை சொல்லுவான், இவ்வளவு காலம் தாங்கள் வாழ்ந்த பக்தியை யோசித்து எடுத்துட்டு வருவான். பரிசேயரோட போலே வருவாங்க. தேவனோடு தர்க்கிச்ச ஜனம் சுயநீதிக்காரர்கள் தான். என்னன்னாலும் தேவனோட தர்க்கம் அல்லது பிறரை நியாய்ந்து இருக்கிறது. அவங்க அப்படி செய்யலாமா, இவங்க இப்படி செய்யலாமா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே. எப்போ பார்த்தாலும் சுயநீதி. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் அப்படி இருக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள், எப்படி சபைக்கு வந்தோம் தெரியுமா, அப்படின்லாம் தங்களுடைய நீதியில் நம்ம பெருமையாக எடுத்துக்கொண்டு மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக எதையுமே பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை அழைத்தார். அந்த ஜனங்கள் தங்களை புரிந்தவர்கள் தான் மீதியானவர்கள். நான் யாரு? ஞானி இல்லை, நான் பைத்தியம், நான் உள்ளவன் இல்லை, நீதி உள்ளவன் இல்லை, இல்லாதவன் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? ஒரு வசனம் ஞாபகம் வருது. தீத்துவின் புஸ்தகம் எத்தனையோ முறை நான் வாசிச்சிருக்கிறேன். காலையில் நான் வாசித்தேன். நம்முடைய இருதயத்தில் நம்ம எப்படி உணர்வு கொள்ளணும். ஒரு சில காரியங்களை 2ஆம் அதிகாரத்தில் யார் யார் எப்படி நடக்கணும், மனைவி, புருஷன், முதிர் வயதில் உள்ள புருஷன், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், வேலைக்காரர், இப்படி பல காரியங்களை குறித்து அவர் பேசி தேவனுடைய வார்த்தையை, தேவன் நமக்கு சொன்ன சத்தியத்தை தங்கள் வாழ்க்கையில் அலங்கரிக்கணும், அழகுபடுத்தணும்னு எழுதி. ஒரு வேலைக்காரர் எப்படி நடந்து கடவுளுடைய வார்த்தையை அழகுபடுத்தணும். கடவுளுடைய வார்த்தைக்கு அது ஏற்கனவே அழகு, அதை நம்முடைய வாழ்க்கையில் அணிஞ்சு பிறருக்கு காண்பிக்கணும், அழகுபடுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு சாந்தமாக அமைதலுமா இருக்குது. ஒரு சகோதரியை பார்த்தா வேலை ஸ்தலங்களில், வீட்டில், எங்கேயும் ஒரு புருஷன் பார்த்தா எப்படி பார்க்குறாரு? என்ன குவைட் ஸ்பிரிட்டு. அவங்க கர்த்தருடைய வார்த்தையினால் தங்களை அப்படியே அலங்கரிச்சிருக்கிறாங்க. புடவை வேணும் வாங்கி அலங்கரிக்கிறது இல்லை, இருந்தால் வாங்கிக்க. ஆனால் சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி இல்லாத ஒருவர் அலங்கரித்து என்ன பிரயோஜனம் தானே வேதம் சொல்லுது. மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இந்த சாந்தமும் அமைதியில் இல்லாத நாம் உடுத்திருக்கிறோன்னா உடுத்தாத ஒன்று தான் ஆண்டவரை பொறுத்தவரை. நாம் வேணால் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கலாம்.
சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவி இருதயத்தில் கெட்டு போய் இருக்கிறத ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அது தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதில்லை, மனுஷனுடைய பார்வையில் தான் வெளியேறப்பட்டது. அப்ப நம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு சில சகோதரிகள் வீடுகளில் நல்லாவே இல்லை. கல்யாணம் ஆகி என்னமோ எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, என்ன செய்கிறோம்னே ஒரு சிலருக்கு புரியுறதில்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஆவிக்குரியவர்னு உங்களை நினைக்க சாத்தான் தூண்டி இருக்கிறார். படித்தவரோ படிக்காதவரோ செலவாளியோ எதுவோ டீசன்ட் பார்ட்டியோ இன்டீசன்ட் பார்ட்டியோ. நேற்றுக்கு ஒரு சகோதரி என்னோட சொல்கிறாங்க, பிரதர் இவர் எப்படியோ அன்சிவிலைஸ்டு மேன். எப்படி சொல்கிறது சொல்லாமா? நாகரிகம் இல்லாதவர் இருந்த நாகரிகமாக்க உடுத்தி பவுடர் போட வச்சு தலை சிவ வச்சு அப்படி இப்படியெல்லாம் இவரை நேசித்து எப்படியெல்லாம் நான் இவரை உண்டாக்குனேன், எப்படியெல்லாம் இவரை ஆக்குனேன். எல்லாமே பெருமை, எல்லாமே பெருமை. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஏ அப்பா, அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அவங்க தான் ஞானி. இப்போ அந்த அவரை எப்படி ஆக்கி விட்டுட்டாங்க தேவன் அப்படின்னா, இவங்க வாழ்க்கை குழப்பியே விட்டுட்டாங்க அவரை. அவ்வளவு பெரிய ஞானியா, ஒரு சாந்தமும் அமைதலும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு முரட்டாட்டம், எப்போ பார்த்தாலும் எழுத்து பேச்சு. காரணம் கொஞ்சம் விவரம் இருக்கலாம், நிறையா இருக்கலாம் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் படிப்பு இருக்கலாம், கொஞ்சம் விவரம் இருக்கலாம், போய் நாகரிகம் இருக்கலாம், நல்லன்னு சொல்கிறது. இதையெல்லாம் வச்சு புருஷனை ஒரு மாதிரி பார்க்கறதுனாலேயே எல்லாமே தவிடுபடியாகிடுது. விளங்கிக்கணும், நாம கல்லானாலும் சொல்லதுக்கு தான் நல்லா இருக்கு. உலகத்தான் சொன்னதை நம்ம சொல்ல கர்த்தர் தந்த புருஷன் எனக்கு வெரி வெரி சூட்டபிள் மேன். இவரை விசுவாசத்தினால தான் நம்ம எதையும் ஆரம்பிக்கணும். அதான் சொல்கிறேன், அவரால், அவர் மூலமாய், அவருக்காக. மகிமை எப்படி செலுத்துறது? மகிமை எப்படி நம்ம கர்த்தருக்கு செலுத்த முடியும்னா, அவரால், அவர் மூலமாய், அவருக்காக இருந்தால் மகிமை அவருக்கு சேரும். என்னால், எனக்காக, என்னால், என் மூலமாய், என்னால் எங்கள் சொந்த பந்தம் மூலமாய் அல்லது என் மூலமாய் எனக்காகனா எனக்கே மகிமை. அது எனத்துக்கு தேவன் செய்ய போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி அவருக்கு என்ன அக்கறை? தனக்கே மகிமையை தேடுகிற ஒரு குடும்பத்தை பற்றி. விசுவாசத்தினால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தோம். அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த புருஷன் வாழ்க்கையில் வந்து குறுக்கிடலை. நான் சொன்னேன், இது யார் செலக்ட் பண்ணதுன்னு கேட்டேன். யாராவது இடிச்சு எப்படி சொல்கிறது, அமுத்துனாங்களா, ஏற்றுக்கொள்ள வச்சாங்களா? இல்லை இல்லை, ஏற்றுக்கொள்ள வைக்கல. இல்லை, இது யார் செய்தது? தேவன்னு சொன்னால் அது எப்படி நடந்து கொள்ளணும்னா? அப்போ விசுவாசத்தில் ஆரம்பிக்காமல் புத்தியிலும் ஏதோ ஆசையிலையும் அல்லது ஏதோ ஏதோ பிரமையில் குடும்ப வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம். அது ஏதாவது இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா நம்மளை தேவன் உடைக்க விரும்புகிறாங்க. தேவனுக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தின் ஆழம், எதை கொண்டு எப்படி நம்மளை உடைச்சி எப்படி உருவாக்குனா நம்ம உருவாகும்னு தெரியும். ஒரு சகோதரன் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், ஒரு சகோதரனை பற்றி சொல்லும்போது, அவர் எனக்கு தெரியாது, சும்மா ஒரு சகோதரனை தான் சொன்னார். என்ன பரிசயத்தனமாக இருந்து சுத்த பரிசயம், ஐக்கியமே பட முடியாது, வேண்டாம்னே தோணும். அப்படி இருந்த ஒருவர் இப்போ நல்லா ஆகிட்டார் பிரதர்னார். எப்படி ஆகிட்டாராம்? எதையும் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க மனைவிக்கு ஒரு பெரிய வியாதி வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கார் பிரதர்னு சொல்கிறார். இதுதான் வரணுமா? வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு நம்மளை உடைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும் வழி என்னன்னு. நாம் அதுக்கு ஆட்டாளி அல்ல. நாம் மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட மீதியான ஜனமாக இருந்தால் நம்மளை உடைச்சி எந்த வகையிலும் உடைச்சி உருவாக்கி அவருடைய சாயலாக மாற்றிடும். அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டோம். நிச்சயம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அவருக்கே மகிமையும் கனமும் கொடுப்போம். தீத்துவின் புஸ்தகம் நான் வாசித்த புஸ்தகம் வாசித்து பாருங்கள், எப்படி அருமையாக சொல்கிறார். அப்போ சொல்ல உண்மையாகவே நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்,
அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் 3:6, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அதான் அர்த்தம். நாமே எங்கேயோ உருவாக்கலை. நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கையை தேவனே தான் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியை நம்ம மேலே சம்பூர்ணமாய் தந்து, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தீத்து 3:7, சம்பூர்ணமாய் தந்து நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும் என்கிற நம்பிக்கையெல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்த விதம் அப்படி சொல்ற, நம்ம எப்படியெல்லாம் செய்திருக்காங்க ஆண்டவர். ஆனால் அவர் நம்மை ரட்சித்த விதம் என்னன்னு சொல்றாங்க பார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்றார் பார். யாரையும் தூஷிக்கக்கூடாது. வேலைக்காரர், எஜமான், மனைவி, புருஷன், பிள்ளைகள், பெற்றோரை ஏனோதானோ ஒன்று நடக்கக்கூடாது. அதெல்லாம் தவறு. இப்போ விளைவிக்கிறனா ஒரு காலம் நீங்கள் கண்ணீர் பிடிக்க வேண்டும். இப்போமே சபையிலேருந்து கேட்டு பொறுப்பாய் நடந்து விடணும். புருஷன் மனைவி சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை காற்றுல பறக்க விட்டுட்டு அப்புறம் அதெல்லாம் பிடிக்க முடியாது. ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ, இயேசுவை காண்பிக்கிறாரோ அப்படி நம்ம நடந்து விடணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவனை தந்திருக்கிறார். அது கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் உயிர். அந்த உயிர் நமக்குள்ளே என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவை போல இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கிறிஸ்துவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஜீவன் அதைத்தான் விரும்புது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே வந்த கிறிஸ்துவின் ஜீவன் வாழ்வுன்னு அர்த்தம். நித்திய அந்த வாழ்வு, அந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு வந்த அந்த வாழ்வு ஜீவன் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜீவனை தான் விரும்புது. அவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க. இதிலெல்லாம் அக்கறை இல்லை எனக்கு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கலைன்னு அர்த்தம். மறுபடியும் பிறந்த ஒருவருடைய விருப்பம் அது எந்த சூழலில் வேணால் கடந்து போகலாம், பரவாயில்ல. மரண படுக்கையில் கூட கடந்து போகலாம், மரணத்தை தாண்டி கூட அந்தாண்ட போகலாம். ஆனால் அவங்களுடைய விருப்பம் ஜீவன் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய மகிமையை அடையும் பொருட்டு, அவருடைய மகிமையை நாம் அடையணுமேனு தான் ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாங்க. ஆனால் அவர் சுபாவத்தை நாம் அடையணுமேனு தான். குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அதுதான் நம்முடைய கோல். அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் நாம் அவங்கள கூட தூஷிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எப்படி எழுதிக்கு பாருங்க. முதல் வசனம், அடங்கி இருந்து கீழ்ப்படிஞ்சு சகலவித நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும்படிக்கு நினைப்பூட்டு ஆவியானவர் அதைத்தான் நினைப்பூட்டுகிறார். வேலை ஸ்தலத்துக்கு போனோம்னா பொறுப்பாக இருக்கணும். எல்லாரும் நான் பார்த்துருக்கேன், 37 வருஷம் ஒரு வேலை செஞ்சுருக்கேன். போய் கேட்டு பாருங்க. நான் சவால் விடலை, குறைவுள்ள மனுஷன். ஆனால் கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நாம் எப்படி எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்ன சொல்லுது? கார்பெண்டரா வேலை செஞ்சாருன்றோம் ஆண்டவர். அவருக்குள்ளே இருந்த ஜீவன் எப்படி இருந்தது? எல்லாரையும் அவரை கண்டவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள். அவர் பேசின கிருபை உள்ள வார்த்தைகளை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவரிடத்துல பேசணும்னு ஜனங்களுக்கு தோணுச்சு. சார், காலையில் வந்த உடனே என்னை பார்த்து ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க சார். நான் பார்த்தேன் சார், என்ட்ரன்ஸில் ஒருத்தர் இருப்பார், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ. காலையில் வந்த உடனே நான் அட்டண்டன்ஸுக்கு போனோடனே, சார் காலையில் 2 வார்த்தை சொல்லிட்டு போங்க சார், அது போதும் நீங்கள் நாள் முழுதும் பாரு. என்னடா சாமி, நம்ம என்ன சொல்ல போகிறோம்? என்னத்தை கண்டாரோ என்னிடத்தில் எனக்கு தெரில. ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், ஏதாவது சொல்லிட்டு போங்க சார். இந்த பைபிள் எடுத்து வந்து படித்து காட்டுங்க சார், அதை படித்து காட்டுங்க சார். இது நம்மால் உண்டானதில்லை. இதெல்லாம் எனக்கு என்னென்ன ஞாபகம், நான் என்ன சொன்னேன் ஏதுன்னு எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. பட் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா வகையிலும் அவரை என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்படி 2 வார்த்தை பேசி சொல்லிவிட்டு குடும்ப காரியங்களை வந்து பேசுகிறார். மனைவி, பிள்ளைகள் சந்தோஷமாக சொல்லிட்டு அப்படி போகிறோம். என்ன பேசிகிட்டு இருக்கோம்? அரசியலா? ஆத்தே வாயை கொடுத்தா தீர்ந்துச்சுன்னா எப்படி யோசிக்கிறோம்னா, ஆண்டவரை எப்படி விட்டு கவனிக்கிறோமா?
பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலிருந்து யாரைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்க ஆயத்தமாக இருக்கவும் இப்படியெல்லாம் இருந்து அவர்களுக்கு நினைப்பூட்டு. 2ஆம் வசனம். ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்ட விதத்தை அவர் சொல்லுகிற விதத்தை பாருங்க. எப்படி நாம் ஒன்றுமில்லைன்னு ஆகணும்னு சொல்கிறார் பாருங்க. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தி கெட்டவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும். ஒரு வழி தப்பி நடக்கிறவர்களை எப்படி பார்க்குறோம்? நாம் ஒரு வழி தப்பி நடக்கிற ஒருத்தரை நாம் எப்படி பார்க்குறோம்? நான் அப்படி தாங்க பார்க்குறேன். இத்தனை வருஷம் உபசாரத்தில் விழுந்துட்டேன்னு என்கிட்ட சொன்ன பிரதேசம் நம்ம சபையிலும் இருக்காங்க. யார் தப்பப்பட இங்கே தேவையில்ல. நான் இப்போ எப்படி பார்க்குறேங்கிறதான் பேச்சு. என்கிட்ட எத்தனையோ பேர் நிறைய பேரை சொல்கிறீங்க. இல்லை, ஒரு சிலர். நான் எப்படி பார்க்குறேன்? அப்படியா? ஆண்டவரே, நானும் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்குற எவனும் உபசாரம் செய்துட்டான்னு எழுதிக்கிறது ஆண்டவரே. இப்போ ஃபிசிக்கலாக விழுந்து போன ஒருத்தரை நான் எப்படி யோசிக்கிறேன்? எல்லாம் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான். ஆண்டவரை பொறுத்தவரை ரெண்டும் ஒன்று தான். கோபமும் ஒன்று தான், கொலையும் ஒன்று தான். நாம் கோபப்பட்டுட்டு கொலை செஞ்சவரை பற்றி என்ன சொல்கிறோம்? நமக்கெல்லாம் அகம்பாவம் பெருசாக இருக்கா இல்லையா? கோவப்பட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் கோவப்பட்டு கொலை செஞ்சவங்கள நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? கொலைன்னு தான் சொல்கிறாங்க. அதை ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்குறவன் உபசாரம்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உபசாரத்தில் இருந்த ஒருத்தரை பார்த்துட்டு எப்படி யோசிக்கிறோம்? சகோதரி, நீங்கள் ஒருத்தர் எப்படி பார்க்குறீங்க? பிள்ளைகள் உங்களை காலேஜில் இப்போ எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உண்மையிலேயே யோக்கியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் உங்களை வளர்த்து உங்களை நடத்துகிறார், உண்மைதான். சில பிள்ளைகள் இடத்துல இருக்கிற தாறுமாறுகளை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறீங்க? எப்படி எழுதியிருக்கு? வழிதப்பி நானும் வழிதப்பி நடந்தாள், நானும் கீழ்ப்படியாமல் இருந்தாள், புத்தி கெட்டவனாய் இருந்தாள், நானும் வழிதப்பி நடந்தவன், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவன், நானும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் வாழ்ந்தவன், நான் பகைக்கப்பட்டவன், பகைக்கப்படத்தக்கவன், ஒருவரை ஒருவர் பகைத்தவன். இப்படி இருந்த நான், இப்படி இருந்த என்னை, அடுத்த வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷனாகிய மனுஷியாகிய என்மேல் அவருடைய அன்பும் பிரசன்னமா வெளிப்பட்டது. இப்படியெல்லாம் காட்டுக்கழுத மாதிரி எப்படியெல்லாமோ அலைந்து எப்படியெல்லாமோ வாழ்ந்தவர்கள். ஆனா தேவ பிரசன்னம், அன்பு என்மேல் பிரகாசமானது, பிரசன்னமான போது இப்ப சொல்லுங்க, இப்ப படிங்க, இப்பவும் சுயநீதி வருதான்னு பார்ப்போம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் ரட்சியாமல். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு எழுதியிருக்கு? நீதியா? அப்ப திரும்ப திரும்ப சுத்தினாலும் அந்த சக்கரத்தில் தானே வந்து நிற்கிறோம் நம்முடைய நீதின்னு. நாம முதல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? வழி தப்பி கெட்டு வீணா போய் தூஷிக்கப்பட்டு பொறாம பகைக்கப்படத்தவர்கள், பகைக்கிறவர்கள், ஒருவர்கள் பகைக்கிறவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள். அப்படி இருந்த நம்மை நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல. எப்படி இருக்கணும்? இயேசுவே, என்னிடத்துல ஒரு நீதியும் பார்த்து நீங்க ரட்சிக்கலையான்னு என்ன எப்படி எழுதியிருக்கு? அவர் நம்மை ரட்சியாமல் தமது மீதியான ஜனத்தினுடைய சதா மனோபாவத்தை நான் சொல்றேன். நான் அப்படிதான் இருக்கணும்னு தான் விரும்புறேன். மீதியான ஜனத்தினுடைய ஒரு மனோபாவம் தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் என்னை என் ஆண்டவர் ரட்சித்தார். என்னை ரட்சித்ததுக்கு முன்னாடி நான் பாவி, துரோகி, நீசன். என்னத்தை கண்டார் என்னிடத்துல? என்மேல் அவருடைய பிரசன்னமானது என் கண்ணை திறந்தார், என் ஆவியை உயிர்ப்பித்தார், தேவனை அறியும்படி செய்தார், நரகத்தின் பிள்ளையாய் இருந்த என்னை தம்முடைய பிள்ளையாக்கினார். இலவசமாக அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். இது என்னால் உண்டானதல்ல,
தேவனுடைய ஈவு சதா மீதியான கொஞ்சம் ஜனத்தினுடைய சிந்தை இப்படிதான் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம மீதியான ஜனமா இல்லை அப்படிங்கிறது என்ன விளங்கிக்கலாம்னா, என்னாலும் என் மூலமாயும் எனக்கும் மகிமையை கொண்டு வருகிறது தான் மீதியான ஜனம் இல்லாதவனுடைய மனோபாவம். ஆனா மீதியான ஜனத்தினுடைய மனோபாவம் அப்படியே திருப்பிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலன் நாம மேன்மை பாராட்ட இந்த 2 அதிகாரத்தில் எப்படி பேசுறாருன்னா, இஸ்ரேல் ஜனத்தை குறித்து யூதர்களுக்கு விரோதமே மேன்மை பாராட்டக்கூடாது நீ அப்படின்னு தான் பேசுறாரு. நீ ரட்சிக்கப்பட்டதுனால யூதர்களை அவங்களை இஸ்ரேல் ஜனத்தெல்லாம் கேவலமா யோசிக்க கூடாது. நீ ஏன் கூடாதுங்கிறது தான் அந்த அதிகாரம். நீங்க வெட்டப்பட்ட காட்டு ஒலிவ மரம் அந்த கிளைகளுக்கு விரோதமா மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு எழுதி படிச்சுக்கணும் தெரியும். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே கர்த்தர் தமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக அவர் வைத்திருக்கிறார், தமக்கு மீதியாக வைக்காமல் இருந்தாரானால் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி எழுதியிருக்கா? புரியுதா அந்த தமிழ்? மீதியாக ஆண்டவர் வைக்காமல் போனால் நானும் எப்படி இருப்பேன்? சோதம் கொமரா மாதிரி இருப்பேன். வானத்திலிருந்து அக்கினி இறங்கிய குடும்பத்தில் விழும். அப்படி வழங்கிக்கலாமா? சோதம் கோமரா உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஏதாவது நான் அடைஞ்ச நீதி இப்போ ஒரு சிலர் கேட்கறதே இல்லை. வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஆக்கி வச்சிருக்கீங்க. விசுவாசம் இல்லை, நான் யார் தெரியலன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு போகிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கிறது நான் என்னுடைய மகிமையை தேடுகிறதுனால. நான் இன்னும் உடைக்கப்படலை, நொறுக்கப்படலை இன்னும். அதை தேவன் தம்முடைய பலத்த கரத்தை கொண்டு என்னை நேசிக்கிறதுனால பல வகையில் என்ன தேவன் நடத்துகிறார். நம்முடைய எண்ணமெல்லாம் இந்த பூமிக்குரியதாகவே தான் இருக்குது. இதிலிருந்து தேவன் நம்மளை உயர்த்த நினைக்கிறோம், எண்ணங்களை மாற்ற நினைக்கிறோம். நமக்கு பணம், பிள்ளையுடைய படிப்பு, மார்க்கு, பெரும் படிப்பு, சம்பாத்தியம், வீடு, இதுலேயே நம்முடைய மனோபாவங்கள் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அச்சீவ்மெண்ட் அதே சாதிச்சுட்டடா. என்ன சாதிச்சுட்டேன்? சாத்தான் சொல்கிறேன், சாதிச்சுட்ட நீ அச்சீவ்மெண்ட் பண்ணி சின்ன வயசுல எப்படி ஆயிட்ட நரகத்துக்கு பக்கமாக போயிட்ட. கண்ணை மறைச்சு கொண்டுகிட்டே போகிறான். சாதிச்சுட்டடா நீ சின்ன வயசுலயே. 40-50 வயசுல செய்கிறதெல்லாம் 35 வயசுல செய்துட்ட நீ. என்ன சாதனைவா? ஒன்றும் சாதனை இல்லை, எல்லாம் சூதனை, எல்லாம் வஞ்சனை. சாத்தா நம்ம கண்ணை மறைக்கிறானா? ஏமாத்துறானா? நான் யாரு? நான் எதுக்காக அழைக்கப்பட்டவன்? சோதம் குமாராவுக்கு ஒத்திருப்போம் நாமம். சோதம் குமாராவில் யார் அழிஞ்சு போனா? எனது யார் அழிஞ்சு போனா? லோத்து மனைவி. சரி, அதான் ஞாபகத்திற்குன்னு சொல்ல. அக்கினி வானத்திலிருந்து வந்து தேவன் நம்மளை மீதியாக வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஆவியை தந்து நம்மை ரட்சித்து நம்மளை இப்படி உடைச்சி நம்மளை உருவாக்கி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே உங்கள் பாதமே போதும் அப்படின்னு கொஞ்சம் மீதியாக நம்மளை வச்சுருக்காங்க. இல்லைன்னா நாமும் சோதம் குமார் மேலே புசிப்போம், குடிப்போம், எல்லா பாவமும் இருக்கும். சோதம் குமாரில் இல்லாத பாவமே கிடையாது. நாம் எதையும் யோசிக்கக்கூடாது. இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன நான் எவ்வளோ யோக்கியேன் ஒன்றும் யோசிக்கக்கூடாது. தேவனே நம்மளை மீதியாக வச்சதுனால தான் நம்ம இப்படி, வேற ஒன்றும் இல்லை. அந்த மீதியான ஜனத்தினுடைய மனோபாவத்திலே தொடர்ந்து நம்ம எப்பவும் பயணிக்கணும். நம்ம வெள்ளிக்கிழமை கூட ஒரு வசன வார்த்தையாக இருக்கா, ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களேன். இங்கேயே தான் சொல்கிறார். அதாவது நம்ம உடையலைங்க, யாரும் உடையலை. நான் என்ன தான் சொல்கிறேன், நீங்கள் உடைய வேண்டிய பிரகாரம் உடையலை. சீசரெல்லாம் உடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறேன். 21ஆம் அதிகாரம் யோவான். நம்மளாம் எப்படி இருக்கிற உடையாத ஆட்கள்னு பாரு. பேதுருவோட தான் ஆண்டவர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டு அவனும் தவிடுபடி ஆகிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன செய்தார்? நீர் அறிவீர் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அழுது புலம்பி, ஆண்டவரே உங்களுக்கு தான் தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேன்னா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும்னு ஒத்துக்கிட்டாரு நம்ம நினைக்கிறோம். இங்கே உட்காந்துருக்க நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்.
விளையாடக்கூடாது சகோதரர்கள். ஆமாம், எல்லாம் நம்ம உடஞ்சிட்டோம், உருவாகிட்டோம், ஆடு செத்துச்சு, மாடு செத்துச்சு, 10,000 பணம் போச்சு, அந்த நஷ்டம் இந்த நஷ்டம் வந்தாச்சு, வேலை போச்சு, எல்லாம் நம்ம உடஞ்சிட்டோம்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் உடையிறது இல்லை. நான் ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறதா உடையிறது. இதெல்லாம் எல்லாருக்கும் தான். வியாதியில் இது வியாதி வந்தால் உடஞ்சது மாதிரி இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் நஷ்டம் உண்டாந்தா வியாபாரத்தில் உடஞ்சது மாதிரி இருப்பாங்க. பிள்ளைகள் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடஞ்சது மாதிரி தோணும் நமக்கு. சபையில் நம்மளை ஏதாவது டிசிப்ளின் பண்ணால் உடஞ்சது மாதிரி தோணும். நம்மளை கடிந்து கொண்டா உடஞ்சது மாதிரி தோணும், ஆனால் உடைய மாட்டோம். இப்போ ஆண்டவர் 3 தடவை பேசுனாங்க. எல்லாம் நீர் அறிவீர்னு சொன்னார், உடஞ்சதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வசனம் 18. என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிற, உண்மையா சொல்கிறேன், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ இப்படி தான் சாவ சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நீ இப்படி, அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, இவ்விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா, நீ சாக போற, இப்படி தான் நீ சாவ, ஓ மரணத்தின் மூலமாக என்னுடைய நாம மகிமைப்படும், நீ என்ன பின்பற்றி வான்னு சொன்னார். அவரும் உடஞ்சதான் நாம் நினச்சிட்டோம், உடஞ்சுதான், அப்படிதான் இருக்கிறார். அடுத்த வசனம், பேதுரு திரும்பி பார்த்து உடஞ்சிட்டாருன்னு நினச்சவர், ஒன்றுமில்லேன்னு நினச்சவங்க. எத்தனை நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் உடஞ்சிட்டோம்னு மட்டும் இல்லை, உடஞ்சிட்டோம்னவர் பேதுரு இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராப்போஜன பண்டிகையில் அவர் மார்பிலே சார்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறோம் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னடி வர்றதை பார்க்கிறார். உடஞ்சவருக்கு என்ன இந்த வேலை? எத்தனையோ நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் போகிறோம், பிறரை நியாய்ந்து இருக்கிறது அவங்க தான் அதிகமாக நியாய்ந்து இருக்கிறது. நான் பார்த்ததில்ல அதிகமாக பிறரை நியாய்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? அல்லல் பட்டு சிக்கி சீரழிஞ்சி கஷ்டப்பட்டு தேவன் நேசித்து நடத்துறது. நான் சொல்றது மனுஷ பாஷையில் இல்லை, தேவன் அவர்களை எப்படியோ உருவாக்க நினைத்து கொண்டு வரும்போது பிறரை நியாய்ந்திருக்கிறது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஆயிரங்கள் பல பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் விரல் நீட்டுதல் பிறராக தான் இருக்கும். திரும்பி பார்த்து பின்னே வருகிறதை கண்டான். இங்க எங்க போய் சாக போற நீ? உனக்கு நடக்க போகிறது இப்படி. இப்பதான் அழுது புலம்பி ஒத்துக்கொண்டு உடஞ்ச மாதிரி தோணுச்சு. அடுத்த வசனம், அவனை கண்டு, யாரை கண்டு? பின்னாடி வருகிற சீசனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? இவ்வளவு நேரமா உடஞ்சிட்டிய, உடஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு நீ உடஞ்சி உருவான்னு மேல கேட்ட போதே நீ ஆண்டவரே எல்லாம் தெரியும்னு சொன்ன. அடுத்து நீ இப்படித்தான் மரிக்க போறேன்னு உனக்கு சொன்னேன். உன் மரணமே இப்படித்தான் தேவனுடைய நாம மகிமைப்பட போகுதுன்னு சொன்னேன். இப்பவும் நீ என்ன பின்பற்றி வர்றதை விட்டுட்டு வேற ஒருத்தரை பார்க்குற. உடஞ்ச மனமா பிற நியாய்ந்திருக்கு. சில நேரங்கள் பல குடர்பிடிகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாங்க தேவன், பிற நியாய்ந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக. உடனே அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படி இல்லையா, அவங்க பிள்ளை அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அல்லது இதயத்திலே நியாயந்திருப்போம், நம்மளை நீதிமான்னு காட்ட ஆரம்பிப்போம். என்னமோ நமக்கு எல்லாருமே எதிரிகளாக இருக்கிறது போல தோணும். செஞ்சதெல்லாம் நாம, தப்பெல்லாம் நம்முடையது, பாவமெல்லாம் நம்முடையது, எல்லாமே தேவன் நம்மளை சுத்திகரிக்க அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் பிறரை தான் நியாயந்திருப்போம், குற்றப்படுத்துவோம், உடஞ்சோம்னு நினைப்போம். ஒன்றும் உடையலை. இப்போ உடையதுன்னா எவ்வளோ இன்னும் இருக்குன்னு தெரில. இன்னும் உடைச்சி ஒரு மனுஷன் ஒன்றும் இல்லாமல் ஆகணும்னா என்னதான் தேவன் செய்யணும்? அப்படி ஆகணும். அப்படி ஆயிட்டார் பேதுரு, அப்புறம் ஆயிட்டார். அதற்கு இயேசு அவனை உடைக்கிறாங்க பாரு. என்ன அப்படி உடைக்கிறான்? நான் வருமளவும் இவன் இருக்க யாருக்கு சித்தம்? எனக்கு தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க பாருங்க. அவரால், அவர் மூலமாய், அவருக்காக. அவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு என்ன? இப்படிதான் உடைக்க விரும்புறாங்க நம்மளை தேவன். உனக்கு என்ன? நான் கர்த்தர். இப்ப நம்ம கேட்டோமே, என்ன கேட்டோம்? எனக்குள்ளதை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கும்போது நீ என்ன, நீ எதுக்கு? எப்படி இருக்கு கேள்வி?
வன்கண்ணனா? நான் வருமளவும் அவன் இருக்க சித்தமானா உனக்கு என்ன? நீ என்னை ஆண்டவரை பின்பற்றி போகிறவர்கள் மட்டும்தான் ரெமனண்ட், அந்த மீதியான ஜனம். எல்லா சூழ்நிலைகளிலும் எது எப்படி வேணாலும் நடக்கட்டும், என் ஆண்டவர் தான். சபையில் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், என் ஆண்டவர் தான், என்னை அழைத்தவர். யார் வேணாலும் எப்படி வேணாலும் என்னை நடத்தட்டும், என்னோட நடந்து கொள்ளட்டும், என் ஆண்டவர் தான். என் ஆண்டவர் என்னை அழைத்தார், தாயின் கர்ப்பத்தில் அழைத்தார், உலக தோற்றத்துக்கு முன்னே அழைத்தார், பரிசுத்தம் உள்ளவனும் குற்றம் இல்லாதவனுப்பாய் இருப்பக்கு அழைத்தார், கரைதரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமாக்கிறதுக்கு என்னை இருக்கிறதுக்கு என்னை அழைத்தார். அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் ஃபோக்கஸ், அவரே. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம், நான் விட்டுட்டு வந்துட்டோம். கடைசி வசனம் 1 கொரிந்தியர் 1 கடைசி. இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் தேவன் நம்மளை மீதியான ஜனங்களாக ஆக்கணும்னு பதிய வைக்கணும்னு தான் நினைக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம மாம்சமான எவனும் மேன்மை பாராட்டு. இங்கெல்லாம் குடுக்கல் இந்த குடுக்கல் வாங்கல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. தெரில எனக்கு எப்படி நீங்கள் நடந்து கொள்றீங்கன்னு. டௌரி, டௌரி வாங்கிறது கொடுக்கறது பிரச்சனை இருக்கே. காலம்தான் நம்மளை நல்லாக்கணும். கொண்டு வந்தது ஒன்று, கொண்டு வராத ஒன்று. கொஞ்சம் படித்ததுன்னா ஒன்று, கொஞ்சம் ஒரு மாதிரினா ஏப்ப சாப்பிட்னா ஒரு மாதிரி. மீதியான ஜனமே கிடையாது. தேவன் உங்களை ரட்சித்தாரானுங்கிறதே உங்களுக்கு சந்தேகம். இங்கே என்ன சிலதை சொல்ல முடியாது. ஒரு சிலர் சொல்கிறத கேட்டால் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இப்படியுமா பேச முடியும்? திடீர்னு பணத்தை கண்டுட்டோமோ, திடீர்னு பணத்தை கண்டுட்டதுனால பணம் இல்லாதவங்களை இப்படி பார்க்குறோமோ, நம்ம எங்கே கிடந்தோம், எங்கே இருந்து வந்தோம், எதுவுமே நமக்கு மறந்துடுச்சோ. நம்முடைய நிலை என்ன? உடுத்த தெரியுமா? சரியா? இதாக உட்காந்து போய் சிந்திக்க, எனக்கு நல்லா உடுத்த தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? கொண்டாங்க கொடுத்தானே நம்ம எப்படி பேசுகிறோம்? நான் சொல்கிறேன், நம்ம நீதியான அந்த லிஸ்டில் இல்லை. நான் வரேன் பையன். நம்ம எப்படி ஆகணும்? அவரே யாரு? தேவனே, கிறிஸ்துவே. 31 வசனம், 1:31, 1 கொரிந்தியர் 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் அவர்தான். அவர்தான், அவரில் தான் வச்சிருக்காங்க தேவன், என்னில் இல்லை, வேற எதிலும் இல்லை. அவரே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் அவர்தான். மேன்மை பாராட்டுகிறவன் அவரை குறித்தே தான் மேன்மை பாராட்டணும். வேற எதை குறித்து மேன்மை பாராட்டி நம்ம வாழத் தொடங்கணும்னா நாம மீதியான ஜனம் இல்லை. நான் என்ன அப்படித்தான் உறுதிப்படுத்திக்கிறேன். நான் மீதியான ஜனமா இருந்தா அவரே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும், என்னுடையது ஒன்றும் இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நம்பிக்கை தந்தவர் தேவன். எனக்கு ஒரு மேன்மை பாராட்டாலும் இல்லை. தேவனோடு சமாதானம் ஆக்கினவர், நீதிமான் ஆக்கினவர் என் ஆண்டவர், அவரே மேன்மை பாராட்டத்தக்கவர். அவங்க தான் மீதியான ஜனம். கொஞ்சம் ஜனம் அதுதான். எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுமே. ஆண்டவரே, நான் இல்லை, இதுக்கு நான் துவக்கவும் இல்லை, முடிவும் இல்லை, ஒன்றுமே நான் இல்லை. நீங்கள் ஆரம்பித்த இந்த வாழ்வு நீங்கள் நடத்தலைன்னா அதோ கதி. நீங்கள் நடத்தி போகலைன்னா நான் உங்களிடத்துல வரவே மாட்டேன். நீங்கள் நடத்தலைன்னா நான் உங்களை போல மாறவே மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் இயேசுவை எனக்கு காண்பிக்கவில்லை என்றால் நான் உடைய குமாரனுடைய சாயலை நான் அடையவே மாட்டேன். ஏதோ அங்கே இங்கேயும் தட்டி முட்டி ஒரு சில நீதிகளை, கொஞ்சம் நடிப்புகளை நான் உண்டு பண்ணி வச்சுக்குவேன். இப்படி குனிஞ்சு பேசுறது, ஒரு மாதிரி நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாம் நான் பழகி வச்சுக்குவேன். அது கிறிஸ்துவனுடையதாக இருக்காது. கிறிஸ்துவனுடைய என்னிடத்தில் உருவாகணுன்றதுக்காகத்தான் நீர் என்னை உடைச்சி உருவாக்குறீங்க ஆண்டவரே. உடைச்சி உருவாக்குற நேரத்தில் உங்களுடைய குமாரனுடைய சுபாவத்தை நான் அடையட்டும், பொறுமை அடையட்டும்.
ரோமர் 5 எப்படி எழுதியிருக்குவார்? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். 2ஆம் வசனம், அவர் மூலமாய், யார் மூலமாய்? அப்பா அம்மா மூலமாய், சபையில மூப்பர்கள் மூலமாய். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் நான் பார்க்கிறத சொல்றேன். சபையின் மூலமாய், அவர் மூலமாய் எழுதி, யார் மூலமாய்? கிறிஸ்து மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை அவர் தந்த விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். தேவ மகிமை என்னை அடைய, தேவ மகிமைன்னு அவர் சாயல், கிறிஸ்துவை போல அவர் என்னை மாற்றுவார் என்று எனக்கு அதான் மேன்மை. ஆண்டவர் என்னை மாற்றுவார், சிவ மாற்றுவார். மாற்றதுக்காக இல்லை என்ற மீதியை வைக்கல. ஏன்னா ஏதோ ஒரு சபையில் போய் எப்படியோ உட்காந்து வீணாக போய் நாசமாக போயிருக்கலாம் நேரம். இங்கே உட்காந்து கொஞ்சம் பேர் ஆகுறோம், அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. இங்கே நல்ல சபையில் வந்து உட்காந்துருக்கோம்னு கொஞ்சம் பேர் தங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம், அது உங்கள் பாடு, அது ஒன்றும் பண்ண முடியாது. சுயநீதியினாலும் பிறரை நியாயம் திருத்து குற்றப்படுத்தி எல்லாம் குழப்பி எல்லாம் தவிடுபடி ஆனாலும் நமக்கு இன்னும் நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவன் பிறரை நியாயம் திருக்கக்கூடாதுன்னு வரல. இன்னும் நான் ஒன்றும் இல்லைன்னு வரல. என் புத்தி, என்னுடைய அறிவு, என்னுடைய நீதி, என்னுடைய பரிசுத்தத்தை இன்னும் சார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஜெபிக்கும் போது கேட்டு பாருங்க நீங்க உங்களைய. ஆனா தேவனை பொறுத்தவரை சொல்றேன், சத்தமோ, யார் சத்தம்? ஏசா சத்தம். கைகளோ அப்படியா? இல்ல, தலைகளை சொல்றீங்க. சத்தம் வந்து யாக்கோபு சத்தம். கையே ஏசா கை. முடி அப்படி மேலே போட்டு வந்திருக்க மகனே, எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுப்பா. ஈசாக்கு கண் தெரியாமல் ஆசீர்வதிட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் இருதயத்தின் ஒவ்வொரு நம்ம எல்லாம் உங்களையும் என்னையும் இருதயத்தின் நினைவு, யோசனை, நம்முடைய பண ஆசை, நம்மிடத்தில் இருக்கிற பாலி இச்சை, நம்மிடத்தில் உண்டாகிற பிறரை குற்றஞ்சாட்டுகிறது, நியாயம் இருக்கிறது, தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கை, எல்லாத்தையும் தேவன் துல்லியமாக இருந்திருக்குது. நாம் என்ன சத்தம் போட்டாலும், நம்ம என்ன வேஷத்தை மாற்றி காட்டினாலும் அவர் அப்படியெல்லாம் இல்லை இல்லை. ஈசாக்கு வேணா தப்பாக தெரியலாம், சரியா தெரியாமல் இருக்கலாம். குருடன் சாப்பாட்டுக்கு தானே. ஈசாக்கு என்னத்துக்கு வேட்டையாடுறதுக்கெல்லாம் சொன்னார்? நல்லா ருசியாக சாப்பிடணும், வேட்டைக்கறி, வேட்டை மீன் அப்படி சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு அப்புறம் எல்லாமே தான் இழப்போம். இந்த உலகத்தின் காரியங்களில் தாயோ தகப்பனோ நாம் இறங்கிட்டோம்னா நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டுடும். பிள்ளைகள் எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பிள்ளைகளை அதுக்கு அப்படியே என்ன சண்டே கிளாஸ் பாட்டு ஒன்று பாடுங்களேன், ஏதாவது சரிவானா விடு, என் பிள்ளை என்ன பாடுதுன்னு. நான் நம்ம சபையில் பார்த்து சொல்கிறேன். நம்ம சபையில் இப்போ தாறுமாறாக பிள்ளைகள்லாம் போயிட்டு, அந்த பிள்ளைகள்லாம் ஒரு சகோதரி, அவங்க என் மகா எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க பிறகு அழைச்சிட்டு வந்து ஜெபிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸாக இல்லை, என் பிள்ளைகளை அப்படி ஜெபிக்காது, அதனால எனக்கு குற்றமும் இல்லை. ஆனால் அப்புறம் காலங்கள்லாம் வந்தபோது எல்லாமே தாறுமாறாக போயிட்டு நம்ம எதில் மேன்மை பாராட்டுகிறோம் பாருங்க. ஒரு பாஸ்டரை பார்க்க போயிருந்தேன் ஒரு முறை, அவரோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பிரதர் என் மகா எப்படி ஜெபிப்பான்னு பாருங்கன்னு கூப்பிடுறாரு. இது என்னதுன்னே எனக்கு தெரில. ஜெபிக்கிறதுனா என்ன? சாக்ஷன். அட சாமி, இல்லை பிரதர் வேண்டாம் பிரதர் அப்படின்ட்டேன் நான். இப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? பெரிய பொண்ணு, பெரிய பொண்ணுங்க, இப்போ எப்படி ஜெபிக்கணும்னு பாருங்கன்ற. இதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மளும் அப்படித்தானா? மேலோட்டமாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படியே மயங்கி போனோமா? அல்லது பிள்ளைகள் நம்ம இடத்துல பேசினா, நான் சொல்கிறேன் இப்பவும் எனக்கு எதுவுமே நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும், எதுவும் எனக்கு பெருசு வேண்டாம்னு இருக்கேன். இல்லை, இதில் என் சந்தோஷமே இல்லை. பிள்ளைகள் என்னவா இருந்தாலும் என் சந்தோஷம் இல்லை. தேவனை இயேசுவை அறிகிற அறிவிலே, பிதாவையும் குமாரனை அறிகிற அறிவிலே நித்திய ஜீவனுக்காக அவர் வாழலைன்னா இதில் சந்தோஷமே கிடையாது எனக்கு. நான் ஒரு முட்டாளான மாதிரி சொல்ல முடியாது. அப்படி எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தோம்.
அப்படிதானே? 15 வருஷம் சாவு கூட்டி கெடுது. ஆண்டவர் 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ ஒரு குழந்தை பெற்றார். மனாசேன்னு ஒரு பையன் பிறந்தான். எல்லாம் தவிடுபுடி, படிக்க நேரம் இல்லை. அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா, தீர்க்கதரிசிக்கிட்ட, என் காலத்திலேயாவது சமாதானமும் சௌக்கியமும் இருந்தால் போதுமே. முட்டாள்! நான் அப்படி ஒரு முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். தேவனே, அப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து பெற்றோர், சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிற பெற்றோர் கவனமாக இருக்கும். இப்போ பிள்ளைகள் அடங்கி ஒடங்கி கூட இருக்கும்போது இப்போ காரியங்கள் சமாதானமாக இருந்தால், என் காலத்தில் அல்லது என் கண்ட்ரோலில் பிள்ளைகள் இருக்கும்போது சவிக்கியமும் சமாதானமும் இருந்தால் போதும்னு எண்ணக்கூடாது. அதுங்க கல்யாணமாகி தனியாய் போய் அப்போ என்னங்கிறது தான் நம்முடைய பேச்சு. இப்போ இல்லை, இப்போ பேச்சு இல்லை. அப்போ அவங்க காரியங்கள் எப்படி இருக்குங்கிறத நமக்கு பேச்சு. நம்ம எசைக்கியா மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என் காலத்திலேயாவது சவிக்கியமும் சமாதானமும் இருந்தால் போதும். அதுங்க எப்படி கெட்டாலும் போதும், நாடு வீடு எப்படி போனாலும் போதும், நான் நல்ல பேரோட சபையிலிருந்து செத்தேன், அது போதும். இது ஒரு விஷயமா? இதுக்கா கட்டி அழுகிறோம்? எந்த பேப்பரில் நீங்கள் போடுவீங்க என் சாவுக்கு 5000 பேர் வந்தாங்கன்னு? அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என் சாவுக்கு 5000 பேர் வந்தாங்கன்னு உங்கள் ஃபோட்டோ போட்டு கீழே போட போகிறீங்களா? பார்ப்பீங்களா ஏதாவது? அப்போ அதுக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம காலத்திலும் நம்ம பிள்ளையுடைய காலத்திலும் நம்முடைய ஆசை அதாக தான் இருக்கும். சவிக்கியமும் சமாதானமும் அவங்க வாழ்க்கையிலும் இருக்கணும். ஆண்டவரே, எங்கே தப்பு நான் பண்ணினேன்? ஏதாவது தவறுகளை கண்டா என்ன யோசிப்போம்? பிள்ளைகளை கையை நிட்டுறதா? எங்கே நான் தவறு செய்தேன், என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே. எங்கே நம்ம உண்மை தேடாமல் நான் எங்கே என்ன தேடினேன்? எனக்கு மகிமையை தேடினேன், கனத்தை தேடினேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு அக்கறை இல்லாமல் போனேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல எங்கே உண்மை இல்லாமல் போனேன். பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போதும் உண்மை இல்லை. பிள்ளைகள் திருமணமாகி பெரும் பிரச்சனைகளுக்கு போனதும் நான் உண்மை அல்ல. இன்னைக்காவது ஆழமாக மனம் திரும்ப டிவியை விட்டு, இன்னைக்காவது ஆழமாக துக்கித்து துயரப்படுவேன். இன்னைக்காவது அன்னைக்கும் விட்டேன், இன்னைக்கு விட்டேன். அன்னைக்கும் தமாஷ், இன்னைக்கும் தமாஷ். என்னைக்கு சவிக்கியம் வந்தது? அன்னைக்கும் சவிக்கியம் இல்லை, இன்னைக்கும் சவிக்கியம் இல்லை. எப்போ என்ன உணர்வு அடைஞ்சிருக்கிறோம்? எங்க ஆண்டவரை தப்பு செய்தேன், சூதுவாதை நீங்கள் புரிந்து கொண்டு என்னை நடத்துறீங்களே ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன், நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும், நீரே எனக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு ஆண்டவரை, வேற எதிலும் நான் மேன்மை பாராட்டலாம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் பக்கமாக நம்ம திரும்பலாமா? இப்போ பிள்ளைகள்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கிறத பற்றி சந்தோஷப்படக்கூடாது. இப்போ நல்லபடியாக ஒரு கெட்ட பேர் இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டேன், கொண்டுட்டேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனை செத்துட்டேன். அதான் என் காலத்தில் சவிக்க, அது காலத்துக்கு நாசமாக எப்படி போனாலும் பரவாயில்லண்ணா, தேவன் எல்லாவற்றையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சிலர் சகோதர சகோதரிகள், நீங்கள் தப்பாக விளையும் கூட, உண்மையை சொல்கிறேன், ஒரு சிலருடைய காரியங்கள் சுத்தமாகவே தேவனை அறியாத வாழ்க்கையாக இருக்குது, உங்கள் குடும்ப வாழ்க்கை. ஆனாலும் நேசித்து தேவன் திரும்ப திரும்ப உங்களை இங்கே அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. தேவன் நேசித்து நேசித்து திரும்பவும் ஒரு விருப்பத்தை சபை கூடவும் வேதத்தை வாசிக்கவும் விருப்பத்தை தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், அவர் எப்படியாவது தம்முடைய குமாரனுடைய சாயலை நம்ம மாற்றணும்னு அக்கறை கொண்டிருக்கான். அதையும் அல்ல தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவன் நம்மோட என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம விளங்கிக்கிறோம். ஒரு மீதியான ஜனத்தினுடைய சிந்தை அப்படி தான் இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே நான் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மீதியான ஜனத்தினுடைய மனோபாவத்தை ஒன்று மட்டும் சொல்கிறேன். எப்படி மணலத்தனையாக இருந்தாலும், ரோமர் 9ஆம் அதிகாரம் அதை வச்சுட்டு வாசித்து சொல்கிறேன். இஸ்ரவேல் புத்தருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சேனையில் இருப்பார்கள். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். கிதியோனுடைய படையில் மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாங்க? இல்லை 32,000 பேர். எத்தனை பேர்? கணக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அதில் 300 பேர் எத்தனை %? 1. ஒன்று கம்மி. தேவன் மீதியான கொஞ்சம் ஜனத்தை அப்படியே லக்கம் பார்க்குறாங்க. பரவாயில்ல, யாரும் பயப்பட தேவையில்ல, தேவன் நம்ம பக்கம் இல்லை இல்லையா? தேவன் கடுமையானவர் இல்லை, நம்மளை ஒதுக்கி விடுக்கிறதுக்கு அவர் இல்லை.
ஆனாலும் கொஞ்சம் மீதியான ஜனங்களை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்களா? நான் மீதியாய் எத்தனையோ தாறுமாறான சபைகளிலும் உபதேசங்களிலும் அங்கே இங்கேயும் சிக்கி கிடக்காம என் மேலே பாராட்டின கிருபை ஆண்டவரேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கிருபை இது. நான் இங்கே நிற்கிறது கிருபை. இந்த சத்தியத்தை அறிஞ்சது கிருபை. எனக்கு தெரியும் இது கிருபை, தேவனுடைய கிருபை. மீதியான ஜனத்தோட நானும் இருக்கணுமேனு விரும்புகிறேனே, அது தேவ கிருபை. 32,000 பேர் வந்தாங்க. மனுஷன் தேவனுக்கு முன்பாக வீராப்பு காட்டுவான், வீம்பு பேசுவான், பெருமை பாராட்டுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். என் கை என்னை, நாம தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சாகும்போது கூட சொல்லுவோம். நெப்போலியனை மாதிரி சாகும்போதாவது வெறுமையை உணர்ந்து செத்தா நல்லது. இயேசுவே ஜெயித்தார்னு சொல்லிச்சு நெப்போலியன். இப்போ என்னடானா நமக்கிட்டாங்க நாம ஜெயிச்சோம்னு இருக்கணும். சபையில் தேவன் நம்மளை ஜெயிக்கக்கூடாது, தேவன் நம்மளை உடைக்கக்கூடாது, தேவன் கோலை ஊனி நம்மளை நடக்க வைக்கக்கூடாது. நடக்க வைக்க நம்மளை விரும்புகிற இந்த கோலை ஊனு எத்தனை திருடனே, ஏமாளியே, கோமாளியே, உன்னை உடைச்சி இந்த கோலையே சார்ந்து கொண்டு என்னையே சார்ந்து கொண்டு வாழத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன்னு அழைச்சி யாக்கோபை உடைச்சாங்க. நம்ம புத்தி கெட்டவளை அலையக்கூடாது. 32,000 பேர் வந்தாங்க. மனுஷன் வீணா மேன்மை பாராட்டான்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் திகிலும் பயமும், வீட்டு பயம், பணம், சம்பாத்தியம், எதிர்காலம், பிள்ளைகள், படிப்பு, அது இது, வீடு, கூடு, சுகம், ஓடி போயிருங்க. ஓடி போயிரு, எல்லாம் விரட்டி விட்டு ஓடி போயிட்டாங்க. 22,000 பேர் ஓட்டாங்க. எத்தனை பேர்? சரி, சும்மா அப்புறம் மட்டும் வச்சு ஓடி போயிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்ததில் எவ்வளோ பேர் ஓடி போயிட்டாங்க. இங்கே ஓடலை, உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். இங்கே ஓடுனா அதாவது யோசித்துருவாங்கன்னு போகவும் மாட்டேன்றோம், நல்லாகவும் மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். இடும்பு பண்ணிக்கிட்டு இருங்க. நான் இருந்தால் தேவன் இருன்னு வரும். இரு, எனக்கு என்ன, ஓடிட்டேன். 10,000 வந்தது. கடைசி எத்தனாயிரம் வந்தது? 10,000 வந்தது. இதுவும் வேண்டானுங்க. இவனும் வீம்பு பாராட்டுவான். என்ன செய்ய, அந்த ஆற்றை நான் சொல்லி அனுப்பி விடுவேன். அதில் போய் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் பேர் நாய் நக்கி குடிக்கிற மாதிரி சேராலும் முழங்காலே போட்டான், தண்ணி இல்லை, எல்லாம் மறந்துட்டான். இந்த உலகம், படிப்பு, பணம், ரட்சிப்பெல்லாம் பற்றி யோசனை இல்லை. ஆஸ்தி, என்ன சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும். இந்த உலகத்தில் 4 பேரை போல நாம ஆகணும், மதிக்கப்படணும். நாம் சமுதாயத்தில் நமக்கு ஒரு மதிப்பு வரணும். நம்மளை நிந்திச்சவங்களுக்கு முன்னாடி நம்ம தேவன் நம்மளை மேன்மைப்படுத்தணும். அவமானப்படுத்தணுக்கு முன்னாடி தலை நிமிரணும். தேவனே என் தலையை நிமித்தும், என்னை அவமானப்படுத்தணுக்கு முன்னாடி என் தலையை நிமித்தும், என்னை கனம் பண்ணும். இதே தான் கிறிஸ்தவ ஜனங்களுடைய ஜெபம். உன்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக உன்னை நான் கம்பீரமாக்கேன், தலைகளை உயர்த்துவேன். என்ன? காசு, படிப்பு, வீடு, செல்வம் உயர்த்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு பரவாயில்ல. மீதியான ஜனங்கள் எல்லாவர்கள் அப்படி சிந்திச்சுக்கிட்டோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. எது போனாலும் போகணும். நம்ம சகோதரன் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அவருக்கு ஒரு வீடு கிடைச்ச போதும் அவர் வேலையெல்லாம் அங்கே வெளியில் ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த வீடு போகும்போதே, ஆண்டவரே இந்த வீடு மேலே என் எண்ணம் இருக்கக்கூடாது, நான் வரும்போது ஏதோ எலக்ட்ரிஃபயர் ஆகி இந்த வீடு எரிஞ்சா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். வந்து பார்த்தா அந்த வீடு இருக்கும். அடுத்து, ஆண்டவரே நான் திரும்பி போயிட்டு ஊழியத்துக்கு போகிறேன், திரும்ப வரும்போது ஏதோ எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆகி வீடே எரிஞ்சா சந்தோஷம் ஆண்டவரே. இது மேலே என் மனம் இருக்கக்கூடாது. மனசை நாம கிறிஸ்துக்குள்ளே பிரிக்கிறோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், மீதியான ஜனம் நான். எனக்கு எது மேலே ஆசை இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை உடைங்க, எனக்கு கொடுக்கலாம், வரலாம், வரலாம், போகலாம், இது மேலே இருக்கக்கூடாது. படுத்திருக்கும் போது யோசிக்கிறேன், நான் இடிஞ்சு விழுந்தா என்ன செய்வேன்? போயிருவியா? நீ 2 மாடி வீட்டில் படுத்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஏசிக்கு கீழே. நான் நினைக்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இடிஞ்சு விழுந்தா என்ன செய்வேன்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவியா? அப்படி இருக்கா எண்ணம்? என்ன வேணாலும் இருக்கலாம். காரில் வரும்போது அப்படி சொல்லிக்கிட்டே வருவேன். இப்போ ஒரு தட்டுனா பரலோகம் 2 பேரும் போயிடுவோமா?
அப்படிதான் வரணும்னா அப்படி தட்டி கூப்பிட்டுட்டு போவாங்க. நம்ம ஆயத்தமா? ஐயோ இறங்குங்க, நீங்கள் இது ஓரமாக காட்டுங்க, பஸ்ஸை பிடிப்போம், ட்ரெயினை பிடிப்போன்னா ஏறுதில்ல. இதுதான் தேவனுடைய வழினா அதைத்தான் சந்திக்கணும். நம்ம அவரை யோசிக்கிறோமா? நம்ம அப்படி சாவ மீதியான ஜனம் யாரு? சாவு கஞ்சாதவர்கள். நாளைக்கு என்ன 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 சாதிக்கிறது இல்லை. சாவு கஞ்சாத சிங்கங்கள், மரணத்தை ஜெயித்தோரின் பிள்ளைகள் அவர்கள் மீதியான ஜனம். உனக்கு என்னன்னு இப்போ அருணாசலம் சார், உனக்கு என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டே உட்காந்துரு. தண்ணியை குடிக்க சொன்னால் முழங்கால் போட்டு ஒரு ஆள் நாய் குடிக்கிற மாதிரி உழுந்துட்டான். என்ன நடக்குது? நம்ம எதுக்கு வந்தோம்? எத்தத்துக்கு வந்திருக்கு? என்னத்துக்கு வந்திருக்கு? யுத்தத்தை எல்லாமே விட்டுட்டான். தேவ சாயலாக கிறிஸ்துவை போல ஆகத்தான் வந்திருக்கு. எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. அள்ளி அப்படிடா. சில சமயத்தில் நான் பார்க்குறேன் மொபைல், 10 நிமிஷம் சல்லுன்னு போயிடுது. அரை மணி நேரம் போனது கூட தெரிய மாட்டேங்க. வாதக பிசாசே. சிலதை தட்டுனா போகவே மாட்டேங்க. அவன் என்னதான் பண்ணியிருக்கான்னு தெரில. சில சமயத்தில் ஃபோனை எங்கேயா விட்டு போடுறது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு மிஸ்டு கால் கூட எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நீ இல்லை, என்னை ஆளக்கூடாது, நான் மீதியானவன். எவ்வளோ குறைகள் இருந்தால் நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் மீதியாக அழைக்கப்பட்ட ஜனம். நான் அள்ளி பாஞ்சு எதுக்கு முன்னாடி போகக்கூடாது. முழங்கால போட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. இதெல்லாம் நிறுத்துனாங்க. இப்படி அள்ளி குடிக்கிறது, முழங்கால போட்டு அப்புறத நவுத்து எல்லாத்தையும் போச்சு. கொஞ்சம் பேர் அங்கே இங்கேயும் பார்க்க தண்ணியை கையில் மொண்டு பின்னாடி வரா முன்னாடி வரா அப்படின்னு மொண்டு அப்படியே குடிக்கிறான். தாகத்தை தீர்த்து கொள்கிறான். ஒரு சிலர் சாப்பிட்றதுக்காகவே ஒரு சிலர் வாழுகிறான். ஒரு சிலர் வாழுகிறதுக்காக சாப்பிடுகிறார். உடுத்துக்கிறதுக்காக ஒரு சிலர் வாழுகிறார்கள். மானத்தை மறைக்கணும்னு ஒரு சிலர் உடுத்துகிறார். எல்லா கேட்டகரியும் இருக்கு. நல்லா உடுத்துங்க, வேண்டான்னு சொல்லலாம். அப்படி ஸ்டிப்பாக அப்படி கலையக்கூடாது, அப்படி இன் பண்ணது அப்படி இது கூடாது. மினுக்கா வந்து மினுக்கா அதுலேயே தான் இப்படி 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 அப்படியா சபைக்கு வர்றோம். கழினாங்க போயிட்டு எல்லாம். எத்தனை பேர் மீந்தாங்க? 300 பேர். 300 பேர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? யுத்தத்தை, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் யாருடையது? அவங்க தான் மீதியான ஜனம். இந்த வாழ்வு தேவனால் உண்டானது. அவர் என்னை அவருடைய சாயலாக்குவார். அவருடைய மகிமையிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். மீதியான ஜனத்தினுடைய சத்தம் எப்பவும். யுத்தம் கர்த்தருடையது, அழைப்பு கர்த்தருடையது. வாழ வைக்கிறவர் தேவன். இயேசுவை போல மாற்றுகிறவர் ஆவியானவர். என்னை நினைப்பூட்டுகிறார், என்னை திருத்துகிறார், சிட்சிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளி ஆகும்படிக்கு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை உடைச்சு உருவாக்குறாங்க. எங்க வேணாலும் விட மாட்டாங்க. உடைச்சு உருவாக்கி உரு தெரியாமாக்கி என் உருவம் தெரியாம அவர் உருவமாய் மாற்றுவார். நிச்சயமா மாற்றுவாங்க. அதான் அவருடைய அழைப்பு. 300 பேர் வந்தாங்க. நான் சொல்கிறபடி நம்ம கேட்டோமே, என்ன சொன்னார்? நான் சொல்கிறபடி செய்யணும். என்ன செய்யணும்? தீவெட்டியை வச்சுக்கிறணும், எக்காலத்தை ஊதணும். என்ன சொல்லணும்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். நம்ம சொல்றது என்னது? கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். என்னுடைய நீதி, என்னுடைய நீதி. என்னுடைய வாழ்வு என்னால முடிய போகுது, நம்மளால தான் முடிய போகுது. நாம ஆரம்பிச்சா நம்மளால தான் முடியும். அது கிறிஸ்துவ வாழ்க்கை நாசமாகுதுன்னா நாம் ஆரம்பித்தா நம்மாலே நாசமாக்கிடுவோம். கிறிஸ்துவால் ஆரம்பிச்சிருந்தா, நான் தாழ்மையாக சொல்கிறேன், இத்தனை வருஷமாக நான் பார்க்குறத சொல்கிறேன், இது தேவனால் ஆரம்பித்தது. எத்தனையோ நாசமோசங்கள் வராமல் இல்லை, ஆனால் கர்த்தர் நாசமாக்க விடலை. அல்லேலூயா. நான் இன்றைக்கும் கிருபையில் நான் நிற்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் விசுவாசமாக இருக்குது. அதில் எனக்கு சந்தேகம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். எக்காலத்தை ஊதுனாங்க, தீவட்டிகள் எடுத்தாங்க, எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ஆண்டவர்? இவங்க போய் யாரையா வெட்டினாங்கன்னு எழுதியிருக்கா? அவங்களே ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சேர்த்துட்டான். நமக்கு விரோதமாய் உருவேற்றப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. குழியை வெட்டுகிறோம், அதிலே விழுவான்.
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். நமக்கு விரோதமாய் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஒரே ஒரு வசனத்தை எழுதுன்னு வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம். நான் உற்சாகமா சத்தமா சொல்றாங்க. 8ஆம் அதிகாரம் அங்கதான் எழுதியிருக்க அருமையாய், அவருடைய தீர்மானத்தின்படி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம்? 31. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க முடிவு செய்து விட்டார். நமக்கு விரோதமாக இருப்பது ஒருவரும் இல்லை. மனுஷர் நமக்கு விரோதமாக என்ன செய்ய போறார்? பாவிகளான மனுஷர். எந்த மனுஷன் நமக்கு என்ன செய்திட முடியும்? கர்த்தரே நம் பட்சத்தில் இருக்க தீர்மானித்து விட்டார். நமக்கு விரோதமாக இருப்ப பிசாசு, எந்த பில்லி சூனியை, எந்த காரியங்கள், பயம், சோர்வு, நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் சொல்லுங்க? நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருவனும் இல்லை. கிறிஸ்துவே நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சிக்க வந்தவர், மீதியாய் நம்மை தெரிந்து கொண்ட ஜனம், ஒரு சபையில் நம்மளை கூட்டி சேர்த்த ஜனம், எவ்வளவு துருபதேசங்கள், எவ்வளவு மனுஷங்களும் கலந்து கிடக்கும் போது ஒரு தெய்வீகமான வாழ்வுக்கு நம்மை அழைத்து கூட்டி சேர்த்த தேவன், நம்மளை மீதியான ஜனங்கள் என்று கண்டுகொண்ட தேவன், நம்முடைய உள்ளத்தில் தம்முடைய ஆவியை வைத்த தேவன், தன் ஜீவனையே நமக்கு தந்தவர், சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாது இருப்பது எப்படி? அன்பை கொடாது இருப்பது எப்படி? தாழ்மையை கொடாது இருப்பது எப்படி? இரக்கத்தை கொடாது இருப்பது எப்படி? சமாதானத்தை கொடாது இருப்பது எப்படி? நன்மையை கொடாது இருப்பது எப்படி? அவருடைய தெய்வீக சுபாவத்தை எனக்கு கொடாது இருப்பது எப்படி? சொந்த மகனையே கொடுத்தவர் அவருடைய வாழ்வை எனக்கு கொடுக்காது இருப்பது எப்படி? நான் அப்படிதாங்க வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? நம்மை குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? பிசாசா? மனுஷனா? நோ. மீதியான ஜனத்தினுடைய தைரியம், நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், மீதியான ஜனத்தினுடைய தைரியம், தேவன் தெரிந்து கொண்ட என்மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? மனுஷனோ பிசாசோ? நோ. தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் அவர் சேனையில் இருக்க தீர்மானித்திருக்கிறேன்னா இந்த காலையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் பேரா இந்த கட்டடத்துக்குள்ளே வந்து சேர்ந்த பாக்கியம் கர்த்தர் கொடுத்தது நமக்கு. அல்லேலூயா.